வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஆர்கே சார் அவர்கள் எழுதிய அணு ஒரு ஆச்சரியம். இது கிரைம் த்ரில்லர் வகை நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. அனுலேகாவின் இதயப்பரப்பு பூராவும் அரபிக்கடலாய் இரைச்சல். காதல் கைதிகள் சினிமாவின் வெள்ளி விழா ஷீல்டுக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த அழகான ஸ்விஸ் கிளாக்கில் முட்கள் நோண்டுவதை அடிக்கடி பார்த்தாள். அனுலேகா தமிழகத்தின் சூப்பர் ஸ்டாரினி என்பதை போன பாராவில் ஊகித்திருப்பீர்கள். டெலிபோன் வீரிட துவங்க எழுந்து சென்று ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, இஸ் இட் 8221-536? ஒரு வினாடி நிதானித்தாள் அனுலேகா. இந்த குரல் பரிச்சயமான குரல். கிசுகிசுகளுக்கு பெயர் போட ஒரு பத்திரிகை நிருபருக்கு சொந்தமான குரல். சட்டென தன் குரலை சற்றே கடினமாக மாற்றிக்கொண்டாள். தமிழ்ல பேசுங்க, இங்கிலீஷ் எனக்கு புரியாது. நடிகை அனுலேகாவோட வீடு தானே? ஆமாங்க. அவங்க இல்லையா? வெளியே போயிருக்காங்க. நீங்க யார் பேசுறது? நான் வீட்டு வேலைக்காரிங்க. கோர்ட்டுக்கு தானே போயிருக்காங்க? ஷூட்டிங் போயிருக்காங்க. இல்லைம்மா, இன்னைக்கு அவங்க கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அங்கே தானே அவங்க போயிருக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அம்மா ஷூட்டிங் போயிருக்காங்க. யாராவது ஃபோன் பண்ணா அப்படி சொல்ல சொன்னாங்களா? நான் அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவம்மா. வக்கீல் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும். என்கிட்ட நீ மறைக்காம பேசலாம். வீட்டில் யாரும் இல்லைங்க. நீங்கள் அப்புறமா ஃபோன் பண்ணுங்க சொல்லிவிட்டு எரிச்சலோடு ரிசீவரை சாத்தினாள். இனி ஒவ்வொரு பத்திரிகையிலிருந்தும் குடைய ஆரம்பிப்பார்கள். தற்காலிகமாய் டெலிஃபோன் தொலையை தவிர்க்கும் உத்தேசத்தோடு ரிசீவரை எடுத்து தனியே வைத்தாள். கபோர்டில் வைத்திருந்த நீல் செவ்வக செல்போனை கையில் எடுத்து அதன் பொத்தான்களை நெயில் பாலிஷ் மின்னும் விரலால் அமுக்கினாள். சிறிய இடைவெளிக்கு பின் ரிங் போனது. ஹலோ என்றது ஆண் குரல். பார்த்த சாரதியா? நான் அனுலேகா பேசுகிறேன். சொல்லுங்க மேடம். நீ கோர்ட்டில் தானே இருக்க? எஸ் மேடம். எத்தனை மணிக்கு ஜட்ஜி வரார்? சரியா 10:30 மணிக்கு கோர்ட் ஆளுக்கு வந்துடுவார் மேடம். நீங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பி வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். கோர்ட்டில் கூட்டமாக இருக்கா? எப்படியோ நியூஸ் லீக் ஆயிருக்கு. பொதுஜனங்க கூட்டமே நிறைய இருக்கு. நான் காரில் வந்திறங்கி கோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பார்த்துக்கோ பார்த்த சாரதி. இன்ஸ்பெக்டர் தாமோதரன் கிட்ட சொன்னேன். அவர் 4-5 கான்ஸ்டபிள் அனுப்பி வச்சிருக்கார். கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க போதும். பத்திரிகைக்காரங்க அவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. விழிகள் பத்திரிகை நிருபர் ஃபோன் பண்ணி குடைஞ்சார். நான் சர்வெண்ட் மாதிரி பேசிட்டு ஃபோனை வச்சிட்டேன். எல்லோருமே விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல கீனாக இருக்காங்க. பத்திரிகைக்காரங்க கிட்ட மனமிட்டு பேசுறத பத்தி ஒண்ணுமில்லை. ஆனா பின்னாடி கோர்ட்டு தீர்ப்பு நமக்கு சாதகமா இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால தான் தீர்ப்பு வர வரைக்கும் சைலண்டா இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணினேன். ஆனா ஆரம்பத்துல இருந்தே அரசல் புரசலா நியூஸ் லீக் ஆயிட்டே இருந்திருக்கு. 12 மணிக்குள்ள தீர்ப்பு தெரிஞ்சிடும் மேடம். நமக்கு சாதகமா இருக்குமா பார்த்த சாரதி? அவன் மௌனத்து பேசாமல் இருக்க அனுலேகா புன்னகைத்தாள். சாதகம் எது பாதகம் எதுன்னு உன்னால தீர்மானம் பண்ண முடியலையா? இல்ல மேடம். சரி, லைனை கட் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்தில் அங்கே வரேன். ஃபோனை அழைத்தாள் அனுலேகா. தன்னுடைய அறையை விட்டு வெளியே வந்தாள். கேரட் நிறத்தில் கார்பெட் விரித்த மாடிப்படிகள் ஆங்கில எழுத்து எஸ்ஸை எழுதி பார்த்தபடி தரையை தொட்டன. படிகளில் சரிந்தாள். போர்ட்டிகோவில் முயல்குட்டி மாதிரி மாருதி ஆம்னி நின்றிருக்க அதன் டிரைவிங் இருக்கையில் பொதிந்தாள். குளிர் கண்ணாடிகளை முழுவதுமாக ஏற்றிவிட்டு கொண்ட பின் இன்ஜினை உசுப்பினாள். கார் பங்களாவை புறக்கணித்து விட்டு சாலை போக்குவரத்தில் கலந்தது. 15 நிமிட பயணம். செங்காவின் நிற உடம்புடன் இருந்த கோர்ட் கட்டிடத்தை தொட்டபொழுது மலைத்து போனாள். செமத்தியான ஜனக்கூட்டம். காம்பவுண்ட் சுவர் மேல் நிறைய பேர் தொற்றியிருந்தார்கள். கோர்ட் நுழைவாயில் படிக்கட்டின் அருகில் சில பத்திரிகை நிருபர்கள், போட்டோகிராஃபர்கள் கண்களில் லேசர்களை வைத்து காத்து கொண்டிருந்தார்கள். அனுலேகா மாருதி ஆம்னியை போர்ட்டிகோ படிகளோரமாய் உரசி கொண்டு நிறுத்தினாள். பார்த்த சாரதி அடையாளம் கண்டு நெருங்கி வந்தான். குவிக்கப்பட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கள் ஒரு சின்ன வளையம் உருவாக்கி அவசரமாய் அனுலேகாவை கோர்ட்டுக்குள் அழைத்து செல்ல சாமர்த்தியமாய் நிருபர்கள் சிலர் முண்டி எடுத்துக்கொண்டு அவளிடம் பேச முயன்றார்கள். மேடம், இந்த வழக்க வேகமாக நடந்து கொண்டே அவர்களின் கேள்வியை துண்டித்தாள். ஜட்ஜி தீர்ப்பு சொன்ன பிறகு நானே ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றதா சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்க? சொல்லிக்கொண்டே காக்கி யூனிஃபார்ம்களின் துணையோடு கோர்ட் ஹாலுக்குள் நுழைந்து விட்டாள். ஹாலுக்குள் இருந்த அவளுடைய லாயர் உற்சாகத்தோடு அவளை எதிர்கொண்டார். குட் மார்னிங் லாயர் சார். இது நிஜமாவே குட் மார்னிங்கா இருக்குமா? ஒய் நாட்? ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டையும் நெத்தியடி மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். தீர்ப்பு நம்ம பக்கம்தான். அவளை உட்கார வைத்துவிட்டு தன்னுடைய இருக்கைக்கு போனார். சில நிமிடங்களில்
ஜட்ஜு கோர்ட்டுக்குள் பிரவேசித்தார். கோர்ட் ஹால் ஊசி முனை நிசப்தத்துக்கு போனது. டவாலி சில கோப்புகளை குமாஸ்தா மேஜை விட்டு அவர் மேஜைக்கு இடம்பெயர்த்தார். வழக்கு விவரத்தை குமாஸ்தா அறிவிக்க தாக்கல் செய்திருந்த வழக்கின் தீர்ப்பு விவரம் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது. இருதரப்பு வாத பிரவாதங்களை நன்கு ஆராய்ந்த பின் நடிகை அனுலேகா விவாகரத்து கோரியிருப்பதில் நியாயம் இருப்பதாக இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. அவர் கணவர் மனோ ஒரு சந்தேக பேர் வழி என்பதையும் அனுலேகாவின் புகழை பொறாமை கண்கொண்டு பார்த்து வந்திருப்பதையும் அதனால் கணவன் என்ற உரிமையின் பேரில் அனுலேகாவை கொடுமைப்படுத்தியிருக்கிறார் எனவும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிறுவனம் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்திய திருமணவியல் சட்ட விதிகளின்படி இருவரின் விவாகத்தையும் இன்று முதல் ரத்து செய்து தீர்ப்பளிக்கிறேன். அனுலேகா விரும்பினால் மனோ செய்த கொடுமைகள் குறித்து தனியாக ஒரு கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்து அவருக்கு தண்டனை பெற்று தரலாம் என்பதையும் அறிவிக்கிறேன். அனுலேகாவின் முகத்தில் மகிழ்ச்சியின் அடையாளங்கள் ஸ்லோ மோஷனில் பதிய ஆரம்பித்தன. தூரத்தில் இருட்டு முகத்தோடு அமர்ந்திருந்த மனோவை ஒரே ஒரு முறை எதேச்சையாக திரும்பி பார்த்தாள். அவன் கண்கள் கலங்கியிருந்தன. அதற்குள் லாயர் அனுலேகாவை நெருங்கி வந்து கை கொடுத்தார். தேங்க்யூ லாயர் சார், தேங்க்யூ வெரி மச். கோர்ட்டு கலைய பார்த்த சாரதியுடன் வெளியே வந்தாள். கூட்டம் முண்டி அடித்தது. கேமரா பிளாஷ்கள் பளிச்சிட்டன. பத்திரிகைக்காரர்களிடம் இந்த நிமிஷம் இறுக்கமில்லாமல் ஜாலியான மூடில் பேசினாள். எல்லோரையும் பார்த்து சிரித்தாள். சாயந்தரம் 4 மணிக்கு என் வீட்டில் பிரஸ் மீட் வித் டீ பார்ட்டி. துள்ளலோடு காரை நெருங்கிய பொழுது அவளுக்காக ஜெர்கின் கோட்டும் ஜீன்ஸும் அணிந்த அந்த உயரமான இளைஞன் காத்திருந்தான். மோவாயில் பராமரித்த தாடி. ஹாய் அனு. ஹாய் சுபாஷ். அந்த சுபாஷ் தன் கையில் இருந்த வர்ணமயமான பொக்கையை நீட்டினான். உனக்கு இவ்வளோ சுலபத்தில் விவாகரத்து கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. காருக்குள் உட்காருங்க சுபாஷ், எல்லோரும் பார்க்குறாங்க. பார்க்கட்டுமே, இத்தனை நாளாத்தான் காருக்குள்ளேயும் இருட்டான ரெஸ்டாரண்ட்லேயும் காதலிச்சோம். இன்னிலேருந்து வெளிப்படையா பட்டவர்த்தனமா காதலிப்போம். நீங்க தான் என்னோட வருங்கால கணவர்னு சாயந்தரம் பிரஸ் மீட்டிங்ல அறிவிக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்க. என்னோட பொறுமையெல்லாம் கோர்ட்டு தீர்ப்பு வெளியான நிமிஷத்திலேயே காணாமல் போயிடுச்சு. பிரஸ் மீட் வரைக்கும் காத்திருக்க பிரியமில்லை. அதனால தான் நீ சொன்னதை கேட்காம பொக்கையோடு இங்கேயே வந்துட்டேன். வாங்கிக்க. கேமராக்கள் 4 திசையிலிருந்தும் இருவரையும் விழுங்கின. தூரத்தில் மனோ இவர்களையே வெறுத்தபடி நின்றிருந்தான். அத்தியாயம் 2. பூர்ணிமா குரோஷா வயர்கூடியில் டிஃபன் கேரியரை வைத்துக்கொண்டே சொன்னாள். இன்னைக்கு சாயந்தரம் நீங்க ஆபீஸ்ல இருந்து நேரத்துல வரீங்க. கண்ணாடியில் அவசரமாக தலையை வாரிக்கொண்டே கேட்டான் அவள் கணவன் முரளி. நேரத்துல வரணுமா? எதுக்கு? அவள் லேசாய் சினுங்கினாள். ஏன் எதுக்குன்னு காரணமெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க? என்ன விசேஷம்னு கேட்டேன் பூர்ணிமா. ஏதாவது விசேஷம் இல்லாம நேரத்துல வர சொல்வேனா? ஆபீஸ்ல வேலை பிழிகிறாங்க. ஏதாவது நியாயமான காரணம் இல்லாம நேரத்துல வர முடியாது. அவனுக்கு 1000 வேலை இருக்கும். நாள் புறா ஆபீஸை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறீங்க. சாயந்தரம் கொஞ்ச நேரம் ஆகுது. பொண்டாட்டி பிள்ளைங்களோட நேரத்தை செலவழிக்க விட மாட்டாங்களா? வருஷம் பூராவுமா இப்படி இருக்கு? இப்ப டாக்ஸ் பீரியட். இந்த பீரியட் முடிகிற வரைக்கும் வேலை அதிகமா இருக்கும். இதையெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. உங்க மேனேஜர் மட்டும் சாயந்தரம் 5 மணி ஆனா கார்ல பறந்துடுறாரு. டாக்ஸ் பீரியட் அவருக்கு இல்லையா? டோன்ட் பி சில்லி. அவளுடைய தலையில் குட்டி விட்டு சொன்னான். அவர் மேனேஜர், நான் சாதாரண கிளார்க். 2 பேரையும் ஒப்பிட்டு பார்க்காத. வேலை அதிகமா இருந்தா இன்னொரு ஆள் போட வேண்டியதானே? ஒருத்தர் மேலேயே பாரத்தை ஏற்றி திணற வைக்கணுமா? இங்க பாரு பூர்ணிமா, முன்ன ஒரு வேலைக்கு ஏன் அனுப்பலன்னு இப்ப நான் ஃபீல் பண்றேன். மாசம் மாசம் பட்ஜெட்ல துண்டு விழறப்ப நான் அதைத்தானே சொல்றேன். நான் பணத்துக்காக சொல்ல பூர்ணிமா. ஆபீஸ்னா என்ன, வேலைனா என்னன்னு உனக்கு தெரியல. சரி சரி, கதா காலாட்சேபம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை. நீங்க சாயந்தரம் சீக்கிரம் வருவீங்களா மாட்டீங்களா? என்ன விஷயம்னு சொன்னா தானே நான் அவசியமா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். அவன் சொல்ல சொல்ல சட்டென்று பூர்ணிமா விழிகள் கலங்கி போனாள். காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். பூர்ணிமா, கொஞ்சம் விவரமா தான் சொல்ல. எதுக்கு இப்ப இந்த இன்ஸ்டன்ட் அழுகை? இன்னைக்கு என்ன தேதின்னு பாருங்க. முரளியின் பார்வை காலண்டருக்கு திரும்பியது. 30ஆம் தேதி, மாசம் 8வது மாசம். இன்னைக்கு என்ன விசேஷம்னு இன்னுமா உங்களுக்கு தெரியல? என்ன விசேஷம்? நம்ம கல்யாண நாளா? பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா சூழ்நிலை அப்படி நடக்க விடல. 2 பேருமே பெரியவங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லாம நடந்ததால அந்த நாளை நாம கொண்டாட வேண்டாம்னு முடிவெடுத்திருக்கோமே. உன்னோட பிறந்த நாளா? கல்யாணமாகி 1.5 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள எல்லாம் மறந்தாச்சு. ஏப்ரல் மாசம் தானே என்னோட பிறந்த நாள் வரும். முன்னெல்லாம் மறக்காம கிரீட்டிங் கார்டு அனுப்புவீங்க. நான் எதையும் மறக்கல பூர்ணிமா. இப்போ கொஞ்சம் ஆபீஸ் வேலையில பிஸியா இருக்கிறதால மற்றதை பத்தி யோசிக்க அவகாசம் இல்லை.
என்ன விசேஷம்னு நீயே சொல்லிடு. ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நாம் முதலாக சந்திச்சுக்கிட்ட நாள். அந்த நாளைத்தானே நம்ம கல்யாண நாளை போல கொண்டாடுவோம். சே, என்னதான் வேலை இருந்தாலும் இதை கூடவா மறப்பீங்க? அவள் இன்னும் கலங்கிய கண்களோடு நின்றிருக்க நெற்றியை அவசியாய் தேய்த்து கொண்டான் முரளி. ஐ எம் வெரி சாரி பூர்ணிமா, இந்த நிமிஷம் என் மேலேயே எனக்கு கோபமா வருது. நெருங்கி வந்து அவளை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டான். சாயந்தரம் கரெக்டா 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறேன். ஆஃபீஸில் பர்மிஷன் கிடைக்காதுன்னு சொன்னீங்க. நியாயமான காரணம் இருந்தா கிடைக்கும்னு சொன்னேனே. நாங்கள் முதலா ஐ லவ்னு சொல்லிக்கிட்ட நாள்னு சொல்லியா பர்மிஷன் கேட்பீங்க? அவங்க கிட்ட அதை சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம மனசாட்சி ஊர்த்தாமல் இருக்கணும்ல. எப்படியோ நான் 5 மணிக்கு வந்துடுவேன். வரும்பொழுதே பார்கவி தியேட்டரில் 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டுமா? வேண்டாம். ஏன்? 2 மணி நேரம் இருட்டு ஹாலில் அடைஞ்சு கிடக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்கு? அப்படின்னா எப்படி இந்த நாளை கொண்டாடுறது? பீச்சுக்கு போகலாம். கடற்கரை காற்றில் உட்கார்ந்து 2 மணி நேரம் பேசலாம். எவ்வளோ நாளாச்சு அது மாதிரி பேசி. சரி, உன்னோட சாய்ஸ் எதுவோ அதுதான் என்னோட சாய்ஸ். டிஃபன் கேரியரை தாங்கியிருந்த சின்ன பேக்கை ஸ்கூட்டரின் சீட்டுக்கு கீழே மாட்டிவிட்டு கிக்கரை உதைத்தான். 4வது உதையில் கதறியது. பூர்ணிமாவுக்கு கையசைத்துவிட்டு ஸ்கூட்டரை நகர்த்தி சாலை போக்குவரத்தில் விரட்டினான். 4 தெருக்களை கடந்த பொழுது அந்த அம்பாசிடர் கார் முரளியை உரசி கொண்டு வந்து நின்றது. அவனை நிற்க சொல்லி ஜன்னல் வழியே கை நீண்டு அசைந்து சைகை செய்தது. பிரேக்கில் காலை வைத்தான் முரளி. கார் ரிவர்ஸ் எடுத்து அருகில் வந்தது. காக்கி யூனிஃபார்ம் அணிந்த அந்த டிரைவர் தலையை நீட்டினான். முரளி சார், உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். முரளி அவனை குழப்பமாக பார்த்தான். என் வீட்டுக்கா? எதுக்கு? உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. யாரு? டாக்ஸ் ஆஃபீஸர் சிவப்பா. அவரா? நான் ஆஃபீஸ்க்கு தானே போயிட்டுருக்கேன். அவருக்கு இன்னைக்கு லேசா உடம்புக்கு சரியில்லை. வீட்லேயே உட்காந்து லெட்ஜரை பார்த்துடலாம்னு முடிவு பண்ணி உங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணினார். உங்கள் மேனேஜர் உங்கள் வீட்டு அட்ரஸை சொல்லி உங்களை சிவப்பா சார் வீட்டுக்கு பிக்கப் பண்ணிட்டு போய்க்க சொன்னார். லெட்ஜர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஆஃபீஸில் தானே இருக்குது. பியூன் மூலமாக அதையெல்லாம் ஏற்கனவே கொண்டு போயாச்சு சார். எங்கே இருக்கு சிவப்பா வீடு? வேளச்சேரி ரோட்டில் சார். அங்கேயா? ஆமாம் சார், கார்லேயே போயிடலாம். ஸ்கூட்டரை வீட்டில் நிறுத்திட்டு வாங்க. வீணா நீங்கள் எதுக்காக பெட்ரோல் செலவு பண்ணி ஸ்கூட்டரை விரட்டிக்கிட்டு வரணும்? முரளி யோசிக்க டிரைவர் அவசரப்படுத்தினான். நேரமாச்சு சார், சிவப்பா சார் கோச்சுக்குவார். அருகில் இருந்த 2 வீலர் ஸ்டாண்ட் முரளியின் கண்ணில் பட்டது. ஏன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும்? அதில் வேறு நேரத்தை விரயமாக்கி சிவப்பா சிறுசிறுவென்று ஆகிவிட்டால் சாயந்தரம் பர்மிஷன் கேட்க முடியாமல் போய்விடும். முடிவு செய்தவனாய் நிமிர்ந்தான். 2 வீலர் ஸ்டாண்டில் வண்டி நிறுத்திட்டு வந்துறேன், 1 நிமிஷம் நில்லு. டிரைவர் தலையாட்டினான். சின்ன நுழைவாயிலோடு இருந்த அந்த ஸ்டாண்டுக்குள் பிரவேசித்து வரிசை வகுத்திருந்த வாகனங்களுக்கிடையே ஸ்கூட்டரை ஸ்டாண்டில் நிறுத்தினான். டோக்கனை வாங்கி கொண்டு வெளியே வந்தான். லேசான உருமலோடு அம்பாசிடர் காத்து கொண்டு இருந்தது. முரளி சீட்டில் நிரம்பியதும் கியரை மாற்றினான் டிரைவர். கார் அகலமான மெயின் ரோட்டில் சீறிக்கொண்டு செல்ல துவங்க சற்று நேரம் மௌனமாக வந்த முரளி சொன்னான். டிரைவர், கொஞ்சம் காரை ஸ்லோ பண்றியா? எதுக்கு சார்? ஒரு ஃபோன் பண்ணணும். ஏதாவது டெலிஃபோன் பூத் ஓரமா காரை நிறுத்து. ஏன் சார் காசை வேஸ்ட் பண்ணுறீங்க? சிவப்பா சார் ரொம்ப நல்ல மாதிரி. நான் என்னோட வீட்டுக்காரிக்கு ஏதாவது தகவல் சொல்லனா கூட வெளியே போய் ஃபோன் பூத்தில் பண்ணுனா திட்டுவார். அவரோட ஃபோனையும் உபயோகிக்க சொல்வார். இல்லை, நீ கூப்பிட்டதும் சட்டுன்னு நான் காரில் ஏறிட்டேன். மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்னு இப்போ தோணுச்சு. அவன் ஈறுகள் தெரிய சிரித்தான். இன்னும் 10 நிமிஷத்தில் சிவப்பா சார் வீட்டுக்கு நாம் போயிட போகிறோம். உங்கள் மேனேஜர் தான் அட்ரஸ் சொல்லி என்னை அனுப்பி வச்சார். அவசியம் அவரோட ஃபோன் பேசித்தான் ஆகணும்னா சொல்லுங்க, காரை நிறுத்துறேன். சரி, நான் அவர் வீட்டிலேருந்தே ஃபோன் பேசுகிறேன். முரளி சொல்லிவிட கார் ஜெட் வேகத்தில் பறந்தது. வேகம் குறைந்த கார் சவுக்கு மரங்களின் பின்னணியில் புதைந்திருந்த அந்த பங்களாவுக்குள் பிரவேசித்தது. கோபி சுண்ணாம்பு கரைந்த சுவர்களோடு சற்றே பழைய மோஸ்தரில் காட்சியளித்தது பங்களா. போர்ச்சுகோவில் தங்கிய கார் ஏக்கங்களை துணித்துக் கொண்டது. கதவை திறந்து விட்டான் டிரைவர். உள்ளே போய் இடது பக்கம் திரும்புக, அதுதான் சாரோட ஆஃபீஸ் ரூம். முரளி படிகளில் ஏறினான். வரவேற்பற மாதிரி இருந்த அந்த அகலமான ஹாலில் நுழைந்ததும் முரளிக்கு இருதயம் லேசாய் இடறியது. ஹால் பூராவும் மெல்லிய படலமாய் தூசு படர்ந்திருந்தது. மூலைகளில் மஸ்லின் துணியாய் ஒட்டடை அசைந்தது. குழப்பத்தோடும் தயக்கத்தோடும் இடதுபுறம் பார்த்தான். அங்கிருந்த அறை கதவு பாதி சாத்தியும் சாத்தாமலும் இருந்தது. சார், சார் கூப்பிட்ட குரலுக்கு உள்ளே இருந்து எந்த சலனமும் இல்லை. டிரைவர்? திரும்பி பார்த்தவன் திடுக்கிட்டான். வெளியே கதவு தாழிடப்பட்டிருந்தது. அத்தியாயம் 3. பிரஸ் மீட் முடிந்து நிருபர்கள் கலந்து சென்றார்கள்.
அனுலேகா களைத்த முகத்தோடு மாடிப்படிகள் ஏறினாள். அம்மா, வேலைக்காரியின் குரல். திரும்பினாள். என்ன? பால் டம்ளர் நீட்டிக்கொண்டே சொன்னாள். ஐயா 2 தடவை ஃபோன் பண்ணியிருந்தார். ஐயாவா? எந்த ஐயா? நம்ம ஐயா தாங்கம்மா. நம்ம ஐயானா? வேலைக்காரி லேசான தயக்கத்தோடு வார்த்தைகளை வெளியிட்டாள். மனோ ஐயா. இங்க பாரு, இந்த வீட்டில் இனிமே ஐயானா சுபாஷ் மட்டும்தான். என்னை போட்டு குழப்பாத, புரிஞ்சுதா? சரிங்கம்மா. தலையாட்டி விட்டு அவசரமாய் நகரப்போன வேலைக்காரியை நிறுத்தினாள். ஏய் நில்லு. என்னம்மா? விஷயத்தை பாதியோடு நிறுத்திட்டு போறியே. எந்த விஷயத்தம்மா? மனோ ஃபோன் பண்ணார்னு சொன்னியே, அவர் எதுக்காக ஃபோன் பண்ணார்? எதுக்காக பண்ணினார்னு தெரியலம்மா. என்ன கேட்டார்? நீங்க இருக்கீங்களான்னு கேட்டார். பத்திரிகைக்காரங்களோட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணினார். இன்னுமா பிரஸ் மீட் முடியலன்னு கேட்டார். வேற ஒன்றும் சொல்லலம்மா. மறுபடியும் ஃபோன் பண்ணினார்னா கோர்ட்ல தான் விவாகரத்து கொடுத்துட்டாங்களே, அனாவசியமா ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு தொல்லை கொடுக்காதீங்கன்னு சொல்லு. அந்த வேலைக்காரி திகைப்போடு அனுலேகாவை பார்க்க படியேறிக்கொண்டே அவள் புன்னகைத்தாள். முன்னாள் எஜமானர்கிட்ட எடுத்தெறிஞ்ச மாதிரி பேசுறது உனக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? வேலைக்கார பெண் மௌனமாக நிற்க, சரி அம்மா கூட இப்ப நீங்க பேச முடியாதுன்னு மட்டும் சொல்லிடு. சொல்லிவிட்டு பால் டம்ளரோடு படிகளில் ஏறினாள். ஃப்ளஷ் டோரை தள்ள உள்ளே சுபாஷ் ஈசி சேரில் உட்கார்ந்திருந்தான். பால் சாப்பிட்றீங்களா சுபாஷ்? வேண்டாம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட். படுக்கையில விழுந்தா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி போயிடுவேன். எனக்காக ஒரு 10 நிமிஷம் மட்டும் செலவழி. என்ன விஷயம் சுபாஷ்? என்ன விஷயமா? நான் எதை பத்தி இப்போ உங்ககிட்ட பேசுவேன்? நம்ம கல்யாண விஷயமா? எக்ஸாக்ட்லி. அனுலேகா சிரித்தாள். கோர்ட்டை விட்டு வெளியே வர்றப்பவே எனக்கு மலர் கொடுத்து பிரபகண்டா பண்ணிட்டீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பிரஸ் மீட் வச்சு நான் அறிவிச்சிட்டேன். நாளைக்கு காலையில எல்லா பேப்பர்லயும் கொட்டை எழுத்துல என்னோட விவாகரத்து விஷயமும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற நியூஸும் வெளிவரும். நம்ம கல்யாண விஷயமா பேசுறதுக்கு இன்னும் என்ன இருக்கு சுபாஷ்? நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நான் தான் உன் வருங்கால கணவன். இதை மட்டும் நீ இப்ப பிரஸ் மீட்ல அறிவிச்சிருக்க. ஆனா நம்ம கல்யாணம் எப்ப நடக்கும்னு நாம் இன்னும் ஒரு தெளிவான முடிவுக்கு வரல. அகலமாக புன்னகைத்தாள் அனுலேகா. நிறைய கால் ஷீட் கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறமா கல்யாணம். கமிட்மெண்ட்ஸ் இருந்துட்டு தானே இருக்கும். எப்பதான் கல்யாணம்? டைவர்ஸ் வாங்கின கையோடு கல்யாணம் நடந்தா அது ஒரு மாதிரி என்னோட இமேஜை எதிர்மறையாக்கிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நமக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்கனவே நடந்துருச்சே, அப்புறம் என்ன அவசரம்? கண் சிமிட்டி கொண்டே அவள் கேட்க பொய்க்கோபத்தோடு முறைத்தான் சுபாஷ். அதுக்காக மட்டும் தானா கல்யாணம்? வேற எதுக்காக? நீ என்னோட மனைவின்னு உரிமையோட நான் சொல்லிக்கணும். அதுதான் என் விருப்பம். ஒரு தேதி முடிவு பண்ணு அனு. உங்களுக்கே தெரியும், என்னோட டேட்ஸை நான் தன்னிச்சையா முடிவு பண்ண முடியாது. PA பார்த்த சாரதியோடு கன்சல்ட் பண்ணித்தான் ஃப்ரீ டேட்ஸ் என்னன்னு பார்க்கணும். இவ்வளோ நாளா பொறுமையா இருந்தீங்க. இந்த 2-3 நாளுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுறீங்கன்னு புரியல. சட்ட ரீதியா நீ மனோவுக்கு சொந்தங்கிற உறுத்தல் இத்தனை நாளா என்னை தள்ளி நிக்க வச்சுது. இப்ப அப்படி இல்ல. நாளைக்கு பார்த்த சாரதி கிட்ட பேசி ஒரு தேதி முடிவு பண்றேன். போதுமா? இப்பதான் நீ என் அனு. சிரித்து சொன்னவன் தேக்கு மர மேஜின் மேலே வைத்திருந்த அந்த மோல்டட் போட்டோவை பார்த்து முகம் சுருக்கினான். அனு, இன்னமும் எதுக்காக மனோவின் போட்டோ இந்த இடத்த அசிங்கப்படுத்தணும்? இருந்துட்டு போகட்டுமே. அது இங்கே இருந்தா நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். வேண்டாம், அதை ரிமூவ் பண்ணிடு. என் கழுத்தில் உங்கள் தாலி ஏறுகிற பொழுது அந்த போட்டோ இங்கே இருக்காது. கோர்ட்ல நீ சொன்ன மாதிரி மனோ அவ்வளோ கொடுமைக்காரனா? அவ்வளோ சந்தேக பேர் வழியா? போட்டோவில் பார்த்தா அப்படி தெரியலையே. சில்லறைகளை கொட்டிய மாதிரி சிரித்தாள் அனுலேகா. அவ ரொம்ப அப்ராணி சுபாஷ். லாயர் தன்னோட திறமையான வாதத்தால அவரை அப்படிப்பட்டவரா ப்ரூவ் பண்ணிட்டார். உண்மையில் மனோவுக்கு என் மேல கொல்லையா இஷ்டம். என்னை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனா நான் அவரை லவ் பண்ணல. புரியும்படியா சொல்லு. எனக்கு அப்போலாம் சினிமா மேலதான் காதல். நான் சினிமாவில் சேர்வதற்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணினார். நான் சினிமாவுக்குள்ள நுழையணுங்கிறதுக்காக அவர் பின்னால சுத்தினேன். அந்த பழைய கதையெல்லாம் இப்ப எதுக்காக ஞாபகப்படுத்துறீங்க? பிளீஸ் வேண்டாம். சொல்லிக்கொண்டே தன் சின்ன செப்பு வாயை திறந்து கொட்டாவி விட்டாள் அனுலேகா. உன்னோட தூக்கத்தை நான் கெடுக்கிறேன்னு நினைக்கிறேன். கிளம்புறேன். நாளைக்கு சந்திக்கலாம். குட் நைட். குட் நைட். அவன் எழுந்து அறையை விட்டு வெளியேறினான். போர்ச்சுகோ வரை வந்து அவரை வழியனுப்பி விட்டு திரும்பினாள் அனுலேகா. பைக் சத்தம் தேய்ந்த பின் மாடிப்படிகளை தொட்டாள். அதே வினாடி பக்கவாட்டு அறையிலிருந்து வெளிப்பட்ட வேலைக்காரி திரும்பவும் கூப்பிட்டாள். அம்மா. என்ன? மனோ ஐயா.
அவள் பேச்சை பாதியில் துண்டித்து விட்டு கேட்டாள். மறுபடியும் ஃபோன் பண்ணினாரா? இல்லைங்கம்மா, மனோ ஐயா வந்திருக்காரா? ஆமாம்மா, வரவேற்பறையில் உட்கார்ந்திருக்கார். சரி, நீ போ, நான் பார்த்து பேசுகிறேன். வேக நடையில் டிராயிங் ஹாலுக்கு சென்றாள். சோஃபாவின் கைப்பிடியில் கையை ஊன்றி தரையை வெறுத்தபடி உட்கார்ந்திருந்தான் மனோ. அனுலேகாவின் காலடி சத்தம் கேட்டு நிமிர்ந்தான். கண்கள் கலங்கியிருந்தன. எங்க வந்தீங்க? அனுலேகா கேட்டாள். உன்னை பார்க்கத்தான். மனோ குரல் தழுத்தழுத்தான். இத்தனை வருஷமாத்தான் என்னை பார்த்தீங்களே, விவாகரத்து வாங்கியாச்சு, இனிமே நீங்க இப்படி வர்றது சரியில்லை. அடிக்கடி இப்படி வந்து தொந்தரவு கொடுப்பேனா என்று நீ பயந்துட வேண்டாம். என்னோட லிமிட் எனக்கு தெரியும் அனு. அதனால தான் டிராயிங் ஹாலில் உட்கார்ந்து காத்துட்டு இருந்தேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். பேசுங்க. ஒரு சந்தேக பேர் வழியா கொடுமைக்காரனா கோர்ட்ல என்ன ஸ்தாபிதம் பண்ணி விவாகரத்து வாங்கியிருக்கே, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இது நியாயமா? நியாயம்தான். நான் அப்படிப்பட்டவனா? ஒரு நாளாவது உன்னை கடிஞ்சு பேசியிருக்கேனா? உனக்கு தொழில் சினிமாங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சு மற்ற ஆண்களோட பேசுறதையும் பழகிறதையும் தப்பான கண்ணத்தோட என்னைக்குமே நான் பார்த்ததில்லையே. அவ்வளோ ஏன், உன்னை சினிமாவில் நுழைக்க படாத பாடுபட்டதே நான் தானே. அதுக்காகத்தான், அந்த நன்றி கடனுக்காகத்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இத்தனை நாள் மனைவியா வாழ்ந்தேன். போதும், இனிமே நான் எனக்காக வாழணும். அனு, ஓப்பனாவே சொல்லிடுறேன், என்னோட சினிமா இமேஜ் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு தான் உங்களை குடும்பக்காரரா சித்தரிச்சு விவாகரத்து வாங்கினேன். ஜனங்க இப்ப என் மேல அனுதாபப்பட்டு அனுலேகா செஞ்சது நியாயம் தான்னு பேசிக்கிறாங்க. அதுதான் எனக்கு வேணும். தவிர நீங்க என்னை காதலிச்சிருக்கலாம், ஆனா நான் உங்களை சத்தியமா காதலிக்கல. இத்தனை நாளா போலியா வாழ்ந்தது போதும்னு துணிச்சலா முடிவு பண்ணினேன். நீங்க விவாகரத்துக்கு ஒத்துக்கல. கோர்ட்டில் வாதாடி வாங்கிட்டேன். இதுக்கு மேல உங்ககிட்ட விளக்கமா பேச எதுவும் இல்ல. தயவு செஞ்சு மறுபடி வந்து தொல்லை தராதிங்க. உங்க மேல கிரிமினல் வழக்கு தனியா தொடரலாம்னு கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதை தொடரும்படி என்ன செஞ்சிடாதீங்க. நீங்க போகலாம். கைகளை கூப்பி விட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தாள் அனுலேகா. ஒரு நிமிஷம் அனு, நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்ட. நான் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. முடிஞ்சு போன விஷயத்த பத்தி இனிமே எதுவும் பேச வேண்டாம்னு சொல்றேன். நான் அதை பத்தி பேசல. பின்ன இப்ப நான் பேச வந்தது முழுக்க முழுக்க உன்னை பத்தி. என்ன பத்தியா? என்ன பேசணும்? உண்மையில அக்கறை உள்ளங்கிற முறையில உனக்கு ஒரு சின்ன ஆலோசனை. என்ன நீ விவாகரத்து செஞ்சது தப்பா சரியான சொல்ற உரிமை எனக்கு இல்ல. ஆனா இப்போ நீ தேர்ந்தெடுத்திருக்கே ஒரு வாழ்க்கை துணைய, சுபாஷ் சொல்றேன், அது ரொம்ப தப்பான சாய்ஸ். மனோ, சினிமாவில் சேரணுங்கிற வெறியிலும் அதுக்கப்புறம் சேர்ந்து விட்ட நன்றி கடனுக்காகவும் தான் உங்க பின்னால சுத்தினேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மத்தபடி நான் உங்களை காதலிக்கலன்னு நீ எப்படி என்கிட்ட சொல்றியோ அதே போலத்தான் அந்த சுபாஷும் உன்னை அவன் காதலிக்கல. அவன் கவனம் பூராவும் நீ சம்பாதிக்கிற பணம் மேல. விற்றென்று அனுலேகாவுக்குள் ஆத்திர பவுண்டன் மேலேறியது. மனோ, உங்களை நான் விவாகரத்து பண்ணிட்டேங்கிற ஆத்திரத்துல மத்தவங்க மேல அபாண்டமா பழியப்படாதீங்க. சுபாஷ் மேல உள்ள பொறாம உங்களை இப்படியெல்லாம் பேச வைக்குது. எனக்கு ஆலோசனை சொல்ல இனிமே நீங்க யாரு? நான் கெட் அவுட்னு சொல்றதுக்கு முன்னாடி போயிடுங்க. உடல் நடுங்க படபடத்தவளை நிதானமாய் சில வினாடிகள் ஊடுருவி பார்த்த மனோ மெதுவாய் வெளியேற ஆரம்பித்தான். அத்தியாயம் 4. ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பு வரை பூர்ணிமா எவரெஸ்ட் கோபத்தில் இருந்தாள். நேரம் கரைய கரைய அந்த கோபம் எல்லாம் பயமாகவும் குழப்பமாகவும் உருமாற்றம் அடைந்திருந்தது. எலக்ட்ரானிக் குவார்ட்ஸ் வாட்சில் ரேடியம் பச்சையை தடவியிருந்த முட்கள் 9:30 மணியை காட்டிக்கொண்டு நின்றன. அவர் ஏன் சாயந்தரம் நேரத்தில் வரவில்லை? ஒருவேளை பர்மிஷன் கிடைக்கவில்லையா? அப்படியே இருந்தாலும் வேலை அதிகம் இருக்கும் இந்த நாட்களிலும் 8:30 மணிக்கெல்லாம் வந்து விடுவாரே. குழப்ப கேள்விகள் அவளுக்குள் கொடிப்பிடித்துக் கொண்டு ஊர்வலம் போயின. ரோட்டை கடந்தாள். எதிர் சாரியில் இருந்த மாமியின் வீட்டு காம்பவுண்ட் கதவை தள்ளினாள். கதவின் கிரீச் சத்தம் கேட்டு அந்த வீட்டில் இருந்த நாய் கூச்சல் போட்டது. குரல் கொடுத்தாள். மாமி, யாரு? உள்ளே இருந்து KP சுந்தரபாலின் கண்ணீரோடு மாமியின் குரல் கேட்டது. நான் தான் பூர்ணிமா. உள்ளவாடி, கதவு சும்மா தான் சாத்தி கிடக்கு. கம்பி வலை போட்டிருந்த அந்த கதவை தள்ளினாள். பாமரேனிய நீளமான குடத்தின் மறுமுனையிலிருந்து 4 கால் பாய்ச்சலில் ஓடி வந்து அவளை கொஞ்சி விட்டு தூண் ஓரமாய் சென்று அமர்ந்து கொண்டது. பிரம்பு சேரில் உட்கார்ந்து பயன் செய்யப்பட்ட பொன்னியின் செல்வனை 10வது முறையாக படுத்துக் கொண்டிருந்த மாமி கண்ணாடியை உயர்த்தி விட்டு கொண்டே அவளை பார்த்தாள். என்னடி இந்த நேரத்தில் வந்திருக்க? ஒரு போன் பண்ணிக்கிறேன் மாமி. பண்ணிக்கோ. சச்சுக்கிட்ட டெலிபோன் பில் கட்டிட்டு வாடான்னு 4 நாளா சொல்லிட்டு இருக்கேன். அவன் கட்டினானா இல்லையான்னு தெரியல. மாமி டெலிபோனுக்கு அருகில் ஒரு உண்டியல் வைத்திருப்பாள். அதில்
2 ரூபாய் போட்டுவிட்டு போக வேண்டும் என்று சொல்லாமல் சொல்வதற்காக இந்த டெலிபோன் பில் டயலாக்கை ஒவ்வொரு முறையும் தவறாமல் உச்சரிப்பாள். போனின் மேல் போர்த்தியிருந்த துணியை அகற்றிவிட்டு பொத்தான்களின் மேல் விரல் பதித்தாள். மறுமுனையில் 6-7 ரிங் போன பின்பு யாரோ எடுத்தார்கள். ஹலோ, KM ஏஜென்சிஸ். ஆபீஸ்ல முரளி இருந்தார்னா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நான் அவரோட ஒய்ஃப் பேசுறேன். 1 நிமிஷம் லைன்ல இருங்கம்மா. பூர்ணிமா காத்திருந்தாள். சில வினாடிகள் குழப்ப சப்தங்கள் கேட்டன. அதைத் தொடர்ந்து ரிசீவரில் மறுபடியும் குரல் வெளிப்படுது. நான் கேட் செக்யூரிட்டி பேசுறேன். ஆபீஸ்ல யாரும் இல்ல, எல்லோருமே சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் போயிட்டாங்க. அவரும் 7 மணிக்கே போயிட்டாரா? முரளி சார் எத்தனை மணிக்கு போனார்னு எனக்கு தெரியல. நான் நைட் டியூட்டி செக்யூரிட்டி. 8 மணிக்கெல்லாம் டியூட்டி மாறிடுவோம். இப்ப அவர் ஆபீஸ்ல இல்ல. கிட்டத்தட்ட உடைந்த குரலில் சம்பிரதாயமா தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு ரிசீவரை சாத்தியவள் இருதயம் பூராவும் கேள்விக்குறிகள் குத்திட்டு நிற்க டெலிபோனை விட்டு அகன்றாள். ஆத்துக்காருக்கா போன் பண்ணின? மாமி கேட்டாள். ஆமாம். ஆபீஸ்ல அவர் இல்ல போலிருக்கு. ஆமா மாமி, ஆம்பளைங்களுக்கு 1000 வேலை இருக்கும். 1/2 மணி 1 மணி லேட் ஆனா உடனே போன் போட்டுருதா? நல்ல பொண்ணு நீ. இல்ல மாமி, வழக்கமா 8:30 மணிக்கெல்லாம் வந்துடுவார். சரி, இன்னைக்கு எங்கேயாவது அவசரமா போக வேண்டி இருந்திருக்கலாம். இங்கே ஒரு போன் பண்ணி சொல்லலாம் இல்லையா? மாமிக்கு ஏன் தொல்லை கொடுக்கணும்னு நினைச்சு விட்டு இருக்கலாம். அவர் என்ன சின்ன பிள்ளையா? தொலைஞ்சா போயிடுவார். அதுக்குல மாமி, 2 பேரும் வெளியே போகலாம்னு பேசியிருந்தோம். பர்மிஷன் போட்டுட்டு நேரத்தில் வரேன்னு சொன்னார். ஏதாவது அசந்தர்ப்பமா இருந்திருக்கும். இதோ வந்துடுறேன்னு சாயந்தரம் போனார் நம்மாத்து மாமா. இன்னும் வரல. நான் சாவகாசமா உட்கார்ந்து புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கலையா? வந்துருவார் போ. அலட்சிய தொனியில் மாமி பேசினாலும் அந்த நிமிஷம் பூர்ணிமாவின் மனசை சமாதானப்படுத்துகிற மாதிரி இருந்தது மாமியின் பேச்சு. விடைபெற்றுக் கொண்டு வீட்டுக்கு போனாள். சோஃபாவில் அமர்ந்து பாதியோடு நிறுத்தியிருந்த குரோஷா வயர் கொடியை பின்ன ஆரம்பித்தாள். எவ்வளோ நேரம்? காலிங் பெல் வீறிட்டது தான். உலுக்கி விட்டார் போல் நிமிர்ந்தாள். வயற்கொடியை பின்னிக்கொண்டே உட்கார்ந்த நிலையிலேயே தூங்கி போய்விட்டதை அப்பொழுதுதான் உணர்ந்தாள். வாட்சியை பார்த்தவள் திருக்கிட்டாள். நேரம் நள்ளிரவு 1:25. கண்களை கசக்கிவிட்டுக் கொண்டு எழுந்தாள். காலிங் பெல் அந்த இரவின் நிசப்தத்தில் ஒரு உத்வேகத்தோடு உருமுவதை போலிருந்தது. இப்பொழுதுதான் அவர் வருகிறாரா? வரட்டும். 4 நாளைக்காவது கோபத்தை காண்பிக்க வேண்டும். சே, கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாமா? கதவை தொழுவதற்கு முன் முரளிக்கு மனசுக்குள் லட்சார்ச்சனை நடத்தி கொண்டே சென்றாள். கதவை நெருங்கிய பொழுது கூடவே குரலும் கேட்டது. பூர்ணிமா, இது முரளியின் குரல் இல்லையே. யோசித்தவள் ஜன்னலை விலக்கி பார்வையை முன்வாசலில் போட்டாள். அங்கே எதிர்விட்டு மாமா வைத்தியநாதனும் அவர் மகன் சேஷாத்திரியும் தெரிந்தார்கள். இருவர் முகங்களிலும் அசாத்திய பதட்டம் நிலவியது. அவசரமாக கதவை திறந்தாள். வைத்தியநாதன் கேட்டார், முரளி வந்துட்டானாமா? இன்னும் இல்ல மாமா. பூர்ணிமா பதில் சொல்ல வைத்தியநாதனும் சேஷாத்திரியும் கவலையோடு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். வைத்தியநாதன் மெல்லிய குரலில் சொன்னார், அப்படின்னா நீ இப்ப வீட்டை பூட்டிட்டு எங்க கூட கொஞ்சம் வாமா. எங்க மாமா? வா, போக போக பேசிக்கலாம். நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. அவருக்கு என்னாச்சு? இப்ப நீங்க சொன்னாதான் நான் வருவேன். வைத்தியநாதன் ஏதோ சொல்ல வர சேஷாத்திரி குறுக்கிட்டான். சொல்லித்தான் ஆகணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு தள்ளி போடுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவளிடம் திரும்பினான். பூர்ணிமா, உங்க மனசை திடப்படுத்திக்கிங்க. முரளிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிங்க. ஏ, அவருக்கு என்னாச்சு? பதறினாள் பூர்ணிமா. 5 நிமிஷம் முன்னால போன் வந்தது. ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு கிட்ட ஆக்சிடென்டாம். முரளி ஆக்சிடென்டில் சிக்கிவிட்டார் போலிருக்கு. பாக்கெட்டில் இருந்த மினி டைரியில் பேப்பரையும் எங்க வீட்டு போன் நம்பரையும் பார்த்துட்டு போனில் எங்களை கூப்பிட்டு தகவல் சொன்னாங்க. வீறிட்டாள் பூர்ணிமா. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆகலையே. ஆயிருக்காதுன்னு நம்புவோம். டாக்ஸி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏறி உட்காருங்க பூர்ணிமா. அங்கே போனா தான் எதுவுமே உறுதியா தெரியும். அது முரளி தானான்னு முதல்ல தெரியணும். இன்னும் அவர் வீடு வந்து சேரலையே. கடவுளே, என்ன சோதிக்காத. காருக்குள் ஏறி உட்காருவதற்குள் அவளுக்கு பதட்டத்தில் கால்கள் பின்னிக் கொண்டன. வைத்தியநாதன் அவளை கைத்தாங்களாக பிடித்து பின் சீட்டில் அமர வைத்தார். டாக்ஸி வெளிச்சு வெள்ளத்தால் இருட்டு தோசம் செய்து கொண்டு விரைந்தது. சாலையின் ஓரங்களில் இருந்த சோடியம் வேப்பர் விளக்குகள் நீல நீல வெளிச்ச துண்டுகளால் அவ்வப்பொழுது காரை தடவி கொடுத்தன. மெதுவான குரலில் சேஷாத்ரி வைத்தியநாதனிடம் கேட்டான், அப்பா, ஆக்சிடென்ட் தகவல் தந்தாங்க. GHல தானே அட்மிட் பண்ணிருக்கணும். அங்க நம்ம வர சொல்லாம ஏன் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு வர சொன்னாங்க? அதுதான் எனக்கும் புரியல. குழப்பமா இருக்கு. பூர்ணிமா விழிகளில் நீர் கசிய கவலையில் அரட்டி கொண்டே வந்தாள். உடல் தன்னிச்சையா நடுங்கிக் கொண்டிருந்தது. 15 நிமிஷ பிரயாணத்தின் முடிவில் அந்த நெடுஞ்சாலையின் ஒரு ஓரத்தில்
டாக்ஸி நின்றது. அங்கே தற்காலிக விளக்கு ஒன்றை பொருத்தியிருந்தார்கள். காக்கி யூனிஃபார்ம்களின் நடமாட்டம் தெரிந்தது. காரை விட்டு இறங்கும் பொழுதே இன்ஸ்பெக்டர் கிருபாகரனும் சப் இன்ஸ்பெக்டர் தர்மராஜும் அருகில் வந்தார்கள். ஐ எம் வைத்தியநாதன். என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? என்ன ஆக்சிடென்ட்? முரளிக்கு எப்படி இருக்கு? நீங்க தான் போன்ல பேசினதா? ஆமா, என் வீட்டு போன் நம்பர் தான் அது. முரளியோட ஒய்ஃப் வந்திருக்காங்களா? கார்ல உட்கார்ந்துருக்காங்க. மிஸ்டர் வைத்தியநாதன், போன்ல பெருசா ஷாக் தர வேண்டாம்னு தான் சின்ன ஆக்சிடென்ட் தகவல் கொடுத்தோம். உண்மையில் ஆக்சிடென்ட் இல்ல, கொலை, குரூயல் மர்டர். முரளி செத்து போய் 4 மணி நேரமாவது இருக்குங்கிறது டாக்டர்ஸ் ஒப்பீனியன். சேஷாத்ரி தடுத்ததை பொருட்படுத்தாமல் காரை விட்டு இறங்கி வந்த பூர்ணிமா இன்ஸ்பெக்டர் கிருபாகரன் சொன்ன வார்த்தைகளை காதில் வாங்கி உச்சபட்ச அதிர்ச்சிக்கு போய் ஓவென வீரிட ஆரம்பித்தாள். அத்தியாயம் 5. அனுலேகா ஆளுயர கண்ணாடியை விட்டு அகன்றாள். அளவான மேக்கப் ஏறி இருந்தது. கடல் நீல வர்ணத்தில் பிளைன் சாரி உடுத்தியிருந்தாள். பக்கத்து வீட்டு பெண்ணை போல ஹோம்லியான தோற்றம். இன்டர்காம் நாகரிகமான தொனியில் இசைக்க அருகில் சென்று ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, குட் மார்னிங் மேடம், நான் பார்த்த சாரதி. குட் மார்னிங் சாரதி. 8:30 ஆச்சு மேடம். ஷார்ப்பா 9:15 கிளம் கோல்டன் பீச்சில் இருக்கணும். நான் ரெடி ஆயிட்டேன், கீழே வந்துட்டே இருக்கேன். வாங்க மேடம் சொல்லிவிட்டு ரிசீவரை சாத்தினான் பார்த்த சாரதி. அனுலேகாவும் ரிசீவரை அதன் இடத்திற்கு திரும்ப கொடுத்துவிட்டு படிகளில் இறங்கி வந்தாள். ஷெட்யூல் டைரியை கையில் தாங்கியிருந்த பார்த்த சாரதி காரின் கதவை திறந்து விட்டான். அவள் அமர்ந்த பின் பின்சிட் கதவை அரைந்து சாத்திவிட்டு முன்னால் அமரப்போனான். பார்த்த சாரதி கூப்பிட்டாள். எஸ் மேடம். நீ பின்னாடியே வந்து உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் ஆச்சரிய முகத்தோடு பின்பக்க இருக்கைக்கு வந்தான். பார்த்த சாரதி இருக்கையில் அமர்ந்ததும் டிரைவரை பார்த்து குரல் கொடுத்தாள். போகலாம் டிரைவர். இன்ஜின் உரிமை கார் இடம்பெயர ஆரம்பித்தது. கட்டிடங்கள் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்க மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள். ராத்திரி மனோ வந்திருந்தார் பார்த்த சாரதி. வீட்டுக்கு வந்திருந்தாரா? ஆமாம். எதுக்கு மேடம்? நான் செஞ்சது நியாயம் தானான்னு கேட்டார். நீங்க என்ன சொன்னீங்க? ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக உங்களோட வாழ்ந்து ஒரே நேரத்தில் 2 பேரோட வாழ்க்கையும் வீணா போறதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அதுக்காக என்ன ஒரு கொடுமைக்கார கணவனா கோர்ட்ல ப்ரூஃப் பண்ணிட்டேன்னு சொன்னார். இமேஜை காப்பாத்திக்க எனக்கு அதை தவிர வேறு வழி இல்லைன்னு சொன்னேன். வக்கீல் தந்த யோசனையை அப்படியே நீங்க ஏத்துக்கிட்டதன் விளைவுதான் மேடம் அது. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் சரி, மனோ சாருக்காக நான் உண்மையில் பரிதாபப்படுறேன் மேடம். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கலனா டைவர்ஸ் கிடைச்சிருக்காது பார்த்த சாரதி. வக்கீல் தன்னோட வேலையை சுலபமாக்கிறதுக்காக அப்படி சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டார். மனோ சார்கிட்ட நிதானமா பேசி சத்தம் இல்லாம விடுதலை பத்திரம் வாங்கியிருக்கலாம். மனோ அதுக்கு ஒத்துக்கலையே, அதனால தானே கோர்ட்டுக்கு போக முடிவெடுத்தேன். அவர் நினைச்சிருப்பார் காரணம் எதுவும் இல்லாம டைவர்ஸ் வாங்கிட முடியாதுன்னு. நீங்க 1000 சமாதானம் சொன்னாலும் அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் மேடம். அனுலேகா புன்னகைத்தாள். முடிஞ்சு போன விஷயத்தை பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் உங்ககிட்ட பேச வந்த விஷயமே வேற. சாரி மேடம், அதிகப்படியா உரிமை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பிடிக்காத விஷயங்களை நீ பேசியிருக்கலாம், ஆனா என் மனசுக்கு பிடிச்ச விதத்தில் தான் நீ பேசியிருக்க. எஜமானிங்கிற பயத்தில் கோழி கும்பிடு போடுறவங்களை விட கருத்துக்களை சுதந்திரமா முன் வைக்கிறவங்கள தான் எனக்கு பிடிக்கும். தேங்க்யூ மேடம். நீங்க பேச வந்த விஷயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நேற்றுக்கு மனு திரும்பி போறப்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார். என்ன விஷயம்? சுபாஷ் பத்தி. சுபாஷ் சாரை பத்தியா? மனு அவரை பத்தி சொன்ன விஷயம் எனக்கு தாங்க முடியாத ஆத்திரம். கெட் அவுட்னு சொல்லாத குறையாக கோபத்தோடு பேசி அவரை வெளியே அனுப்பிட்டேன். லேசான அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான் பார்த்த சாரதி. அப்படி என்ன அவர் சொன்னார்? சுபாஷ் பணத்துக்காகத்தான் என்னை காதலிக்கிறார்னு சொன்னார். அவள் சொல்லி நிறுத்த பலமாய் மௌனம் காத்தான் பார்த்த சாரதி. அனுலேகாவை தொடர்ந்தாள். அந்த நிமிஷம் ஆத்திரம் வந்தாலும் படுக்கையில் விழுந்த பிறகு மனோ சொல்லிவிட்டு போன விஷயம் என் மனசை லேசான காயம் பண்ணிக்கிட்டே இருந்தது. சட்டென்று பேச்சு நிறுத்தியவள் பார்த்த சாரதியை பார்த்து கேட்டாள். என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? மேடம், இது உங்க பர்சனல் விஷயம். இதில் நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் விவாகரத்து வாங்கினதை பத்தி நீ இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தியே, அது பர்சனல் விஷயம் இல்லையா? கோர்ட்டுக்கு வந்த அந்த விஷயம் பர்சனல் என்ற கட்டத்தை தாண்டி வந்துருச்சு மேடம். ஓகே, லெட் இட் பி பர்சனல். பல சமயங்களில் என் மனசுக்குள் ஏதாவது ஒரு பிரச்சனை அழுத்தமாக இருந்தா உன்கிட்ட தானே பேசி ரிலீஃப் ஆயிருக்கேன். நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நியாயமாகவும் யோசிச்சு பதில் சொல்லுவேங்கிற காரணத்தினால்தான் இப்போவும் அப்படித்தான் உன்கிட்ட உன் கருத்தை கேட்கிறேன்.
நான் கருத்து சொன்னால் அந்த கருத்து உங்களுக்கு பிடிக்காது மேடம். பரவாயில்ல சொல்லு. மனோ சார் எப்போவுமே நியாயமாக தான் பேசுவார். இங்கே பார், மனோ மோசம்னு நான் சொல்லலை. அவர் மேலே சமையல்காரி உட்பட பங்களாவில் வேலை செய்கிற அத்தனை பேருமே ரொம்ப மதிப்பு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த அபிமானத்தோடு நீ கருத்து சொல்லக்கூடாது. சுபாஷ் பற்றி நீ என்ன நினைக்கிற அதை சொல்லு. அவரை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது மேடம். பார்த்ததுமே ஒருத்தரை பற்றி அபிப்பிராயம் விழும். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை சொல்லு போதும். மனோ சாரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவர் வர்றதுனால அவர் மேலே எனக்கு கெட்ட அபிப்பிராயம் தான் உண்டாச்சு மேடம். அதை தொடச்சிடு. இன்னும் 10 நாள் உனக்கு டைம் தரேன். எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் சுபாஷை ஸ்டடி பண்ணு. அவரை நான் கணவராக ஏற்றுக்கலாமா வேண்டாம்னு சரியான காரணத்தோடு சொல்லு. எஸ் மேடம். ஒருவித பயத்தோடு தலையசித்தான் பார்த்த சாரதி. அத்தியாயம் 6. இன்ஸ்பெக்டர் கிருபாகரன் சில நிமிஷங்கள் பூர்ணிமாவை அழவிட்டுவிட்டு பிறகு மெல்ல சமாதானமான குரலில் சொன்னார். இறந்து கிடக்கிறது உங்க கணவர் முரளிதானா என்று நீங்கள் வந்து பார்த்து அடையாளம் சொல்லுங்க வாங்க. வைத்தியநாதன் கைத்தாங்களாக கூட்டி செல்ல அங்கே போர்த்தி வைக்கப்பட்டிருந்த உடலை நோக்கி மெதுவாக போனாள் பூர்ணிமா. அவள் மனசுக்குள் இரைச்சலாய் கடைசி நிமிஷ பிரார்த்தனைகள். கடவுளே, அந்த உடல் அவராக இருக்கக்கூடாது. தற்காலிகமாய் ஏற்பாடு செய்யப்பட்ட பிளட் லைட் வெளிச்சம் பெரிய வட்டமாக தரையை கழுவி இருக்க கான்ஸ்டபிள் ஒருவர் அந்த உடலிடம் குனிந்தார். போர்த்தி இருந்த வெள்ளை துணியை மார்பு வரை அகற்ற பூர்ணிமா உட்பட வைத்தியநாதன், சேஷாத்ரி 3 பேருமே பலமாய் அதிர்ந்தார்கள். செத்து கிடந்த உடலின் முகத்தில் கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 2 துவாரங்கள் மட்டுமே இருந்தன. முகம் பூராவும் நகைக்கீரல்கள், உதடுகள் வீங்கி போயிருந்தன. அடையாளம் பிடிபடவில்லை. அந்த கோரமான முகத்தை பார்த்து பயத்தில் உறைந்து போய் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் வந்தபடி சொன்னார். முதல்ல இது தன் கணவர் முரளிதானா என்று மிஸ்ஸஸ் பூர்ணிமா பார்த்து சொல்லட்டும். இந்த டெட்பாடியோட பாக்கெட்டில் முரளின்னு பேரும் முகவரியும் எழுதப்பட்ட சின்ன டைரி கிடைச்சது. பூர்ணிமா, இது முரளிதானா பாருமா, வைத்தியநாதன் சொல்ல அவள் கதறினாள். இல்லை, இது அவர் இல்லை. நீ இன்னும் பாடியை பார்க்கவே இல்லை, பார்த்துட்டு சொல்லுமா. அவருக்கு இப்படி ஒரு முடிவு ஏற்படாது. நாங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. அந்த நம்பிக்கையோட டெட்பாடி நல்லா பாருமா, வைத்தியநாதன் சொல்ல துணிச்சலை வரவழைத்து கொண்டு மெதுவாய் அந்த உடலின் பக்கம் பார்வையை திருப்பினாள் பூர்ணிமா. விகாரம் அடைந்த அந்த முகம் பார்வைக்கு யாரோ மாதிரி தெரிந்தாலும் அந்த இரட்டை மோவாயும் காது மடலின் மடிப்புகளும் அது முரளித்தான் என்று பூர்ணிமாவுக்கு அப்பட்டமாய் காட்டி கொடுத்து விட்டன. இது அவர்தான். வீரிட்ட பூர்ணிமா அதற்கு மேல் அழுவதற்கு திராணி இல்லாமல் நிசப்தமாகி சரிந்தாள். கான்ஸ்டபிள்கள் முதல் உதவி சிகிச்சைகளை மேற்கொள்ள கிருபாகரன் வைத்தியநாதனிடம் கேட்டார். இவங்களை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 3 வருஷமா தெரியும். என்னோட வீட்டுக்கு எதிர் வீட்டில் இவங்க குடி வந்து ஏறக்குறைய 3 வருஷம் ஆகிறது. இவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்க? இதே ஊர் தானா? இல்லை, இவங்க 2 பேருக்கும் சொந்த ஊர் கோயம்புத்தூர். அப்படின்னா கோயம்புத்தூருக்கு தகவல் கொடுக்கணுமா? கொடுத்தாலும் அவங்க வருவாங்களான்னு தெரியல இன்ஸ்பெக்டர். வாட் டு யூ மீன்? இவங்க 2 பேருக்கும் இவங்க உறவுக்காரங்களோட 2-3 வருஷமாகவே எந்த தொடர்பும் இல்லை. ஏன்? இவங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மெட்ராஸில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. உறவுக்காரர்களின் போக்குவரத்து சுத்தமாக கிடையாது. முரளி என்ன வேலை பார்க்குறார்? KM ஏஜென்சி என்கிற கம்பெனியில் கிளார்க்காக இருக்கார். என்ன கம்பெனி அது? ஏதோ பேரிங் ஏஜென்சின்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கு? நுங்கம்பாக்கத்தில். இவங்க வீட்டுக்கு யாரெல்லாம் அடிக்கடி வந்து போவாங்க? சண்டேஸில் முரளியோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்க, அல்லது இவங்க 2 பேரும் வெளியே போயிடுவாங்க. முரளி தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிற டைப். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் முரளிக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் அதிகம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை விடுங்க, எதிரிகள். முரளி யார்கிட்டையும் கடிஞ்சு பேச மாட்டான். சாதாரண கிளார்க் உத்தியோகம். இவனுக்கு எதிரிகள் இருப்பாங்கன்னு சொல்றதே அபத்தம். எதிரிகள் இல்லாமல் இப்படி ஒரு கோரமான கொலை சாத்தியமில்லை மிஸ்டர் வைத்தியநாதன். வைத்தியநாதன் கேட்டார். கண்கள் 2ஐயும் தோண்டி எடுத்திருக்காங்க. உடல் உறுப்புகளை திருடி விற்கிற கும்பல் கிட்ட ஒருவேளை முரளி இசுகு பிசுக்கா மாட்டி இருந்திருக்கலாமோ? எடுத்த எடுப்பில் இந்த கொலையோட நோக்கம் அப்படித்தான் இருக்கும்னு நாங்கள் யூகிச்சோம். அவர் கண்களை மட்டுமல்ல, விரல்களையும் துண்டு துண்டா நறுக்கியிருக்காங்க. விரல்களையும் நறுக்கியிருக்காங்களா? எதனால? நீங்க சொல்ற மாதிரி உடல் உறுப்புகளை விற்கிற கும்பலோட வேலையோடு சந்தேகப்பட்டோம். ஆனா தோண்டப்பட்ட கண்களும் விரல்களும் இந்த பாடி கிடந்த பகுதியிலேயே எரியப்பட்டிருக்கு. கான்ஸ்டபிள்கள் அவைகளை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சந்தேகம் அனாவசியமா ஆயிடுச்சே. வினோதமா இருக்கே. யாருக்கோ முரளி மேல ஆத்திரம் இருந்திருக்கு. அந்த ஆத்திரம் தான் இப்படி ஒரு கொடூரமான கொலையா உருவாகி இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு முரளிக்கு எதிரிகள் யாரும் இல்லை. ஒருவேளை ஆபீஸ் வட்டாரத்தில் முரளிக்கு எதிரிகள் இருக்கலாமோ என்னவோ, அல்லது 3 வருஷத்துக்கு முன்னால
சொந்த ஊரில் முரளிக்கு பகையாளிகள் யாராவது இருந்திருக்கலாம். அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரிய நியாயமில்லை இன்ஸ்பெக்டர். அப்பொழுது பூர்ணிமாவுக்கு மயக்கம் தெளிந்திருக்க சில நிமிஷ நேரம் ஆசுவாசப்படுத்திவிட்டு அவரை விசாரிக்க ஆரம்பித்தார் இன்ஸ்பெக்டர். கடைசியா உங்க கணவரை இன்னைக்கு காலையில பார்த்தது தானா? ஆமா, கண்ணீரோடு தலையாட்டினாள் பூர்ணிமா. அவர் இந்த 2-3 நாள்ல சாதாரணமாகத்தான் இருந்தாரா, இல்லை ஏதாவது குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதா? இப்போ டாக்ஸ் பீரியட், அதனால ஆஃபீஸில் இன்னும் 10-20 நாளைக்கு வேலை அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தார். சாயந்தரங்களில் சீக்கிரமாக வர முடியாதுங்கிற அந்த டென்ஷனில் தான் இருந்தார். மற்றபடி சாதாரணமாக தான் இருந்தார். இன்னைக்கு சாயந்தரம் பர்மிஷன் போட்டுட்டு நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் அவரை இந்த குளத்தில் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இன்ஸ்பெக்டர். புடவை தலைப்பை பொத்திக்கொண்டு பீரிட்டு அழுகியை அடக்கினாள் பூர்ணிமா. சில வினாடிகள் அவளை அழவிட்டு மறுபடியும் விசாரிக்க ஆரம்பித்தார் இன்ஸ்பெக்டர். அவரோட ஆபீஸ் இருக்கிறது நுங்கம்பாக்கத்தில். ஆனா இந்த ஏரியாவில் பிணமாக கிடக்கிறார். அவர் இந்த பக்கம் வர்றதுக்கு ஏதாவது முகாந்திரங்கள் இருக்கா? இங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? விஸ்மல்களுக்கு மத்தியில் தலையசைத்து மறுத்தாள். இல்லை இன்ஸ்பெக்டர். ஒருவேளை ஆபீஸ் வேலையா? அவரை இந்த பக்கம் ஆபீஸ் நிர்வாகம் அனுப்பியிருக்கலாமோ? அதை பத்தி எனக்கு தெரியல. ஆபீஸ் பண பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட இருக்குமா? ஒருவேளை பணத்துக்காக இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஆபீஸ் விஷயமா எனக்கு எதுவுமே தெரியாது இன்ஸ்பெக்டர். இப்படி கொடூரமா கொலை செய்யப்படுற அளவுக்கு நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நாங்க உண்டு, எங்க வாழ்க்கை உண்டுன்னு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம். நீங்க 2 பேரும் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதா வைத்தியநாதன் சொன்னார். ஒருவேளை உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ அல்லது அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களோ யாராவது ஆத்திரத்தில் இப்படி செஞ்சிருக்கலாமே. 3 வருஷம் கழிச்சு இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. தவிர இந்த மாதிரி முரட்டுத்தனமான ஆட்கள் எங்க 2 பேர் குடும்பத்திலையும் இல்லை இன்ஸ்பெக்டர். எங்க கல்யாணத்துக்கு சம்மதமும் ஆசீர்வாதமும் தர மறுத்துட்டாங்க. எங்களோட எந்த தொடர்பும் வச்சுக்கிறதுல. அப்படித்தான் அவங்க தங்களோட கோபத்தை காமிச்சாங்க. இவ்வளோ மோசமான காரியத்தை செய்யறதுக்கு 2 பேர் வீட்டிலையும் ஆட்கள் இல்லை. நீங்க வேலைக்கு போறீங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் தானா? நான் வீட்டில் தான் இருக்கேன். உங்களுக்கு குழந்தைகள்? இல்லை இன்ஸ்பெக்டர். இதுவரை ஆண்டவன் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தரல. அதை தரத்துக்கு முன்னமே அவரையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான். பேசவே மறுபடியும் பெருங்குரல் எடுத்து கதற ஆரம்பித்தாள் பூர்ணிமா. கிருபாகரன் சப் இன்ஸ்பெக்டர் தர்மராஜிடம் திரும்பினார். ஆபீஸ்ல விசாரிச்சாதான் மேற்கொண்டு எதுவுமே தெரிய வரும் போலிருக்கு தர்மராஜ். காலையில விசாரிச்சலாம் சார், அதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் கிடைச்சிடும். அவர் சொல்லிக் கொண்டிருந்த வினாடி கான்ஸ்டபிள் ஒருவர் நெருங்கி வந்தார். சார். இருவரும் திரும்பினார்கள். முரளியின் சர்ட் உள் பாக்கெட்டுக்குள் இது இருந்தது சார். கான்ஸ்டபிளின் கையில் ஒரு சின்ன செவ்வக கவரும் அந்த மடிக்கப்பட்ட தாளும் இருந்தது. என்ன இது? அவருக்கு வந்த லெட்டர் சார். லெட்டரா? கேள்விக்குறியுடன் அந்த கடிதத்தை அவரிடமிருந்து வாங்கி பார்த்தார்கள். கிருபாகரன் கவரை மேலும் கீழும் புரட்டி பார்த்தார். முன்புறம் முரளியின் ஆபீஸ் முகவரி எழுதப்பட்டிருந்தது. பின்பக்கம் ஃப்ரம் பகுதியில் சௌதாமினி என்று பெயர். யாரோ சௌதாமினிங்கிற பெண் முரளிக்கு லெட்டர் எழுதியிருக்கா. லெட்டரை பிரிச்சு படிங்க தர்மராஜ். 4 மடித்திருந்த அந்த தாளை பிரித்தார் தர்மராஜ். அன்புள்ள முரளி, நீங்கள் ஏன் வரவே இல்லை? உங்களையே நம்பியிருக்கும் இந்த அபலை பெண்ணை கைவிட்டு விடாதீர்கள். என் வாழ்வில் நீங்கள் விளக்கேற்றும் தருணத்திற்காக காத்துக்கொண்டே இருக்கிறேன். இந்த வாரம் வருவீர்களா? இப்படிக்கு உங்கள் சௌதாமினி. கடிதத்தை படித்து முடித்த கிருபாகரனும் தர்மராஜும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். கிருபாகரன் பூர்ணிமாவிடம் நெருங்கி சென்று கேட்டார். சௌதாமினு யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? அத்தியாயம் 7. கோல்டன் பீச். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒதுக்குப்புறத்தில் அந்த சினிமா யூனிட் முகாமிட்டிருந்தது. லைட்மேன்கள் சுறுசுறுப்பாய் ரிஃப்ளெக்டர்களை அட்ஜஸ்ட் செய்து கொண்டிருக்க உதவியாளர்கள் இன்ச் டேப் ஃபீல்டு மார்க் பண்ணினார்கள். கிரேனில் நின்றிருந்த அந்த இளம் டைரக்டர் ஸ்டார்ட் சொல்ல டேப் ரிக்கார்டர் பாடல் வரியை 7வது தடவையாக காற்றில் தடவ ஆரம்பித்தது. 2 குயில்கள் பாடும் சங்கீதம், இசைமழையில் பொங்கும் உல்லாசம். அனுலேகா நைலக்ஸ் புடவை காற்றில் படப்படக்க அந்த இளம் ஹீரோ ஹேமந்தின் கையை பிடித்துக்கொண்டு மணலில் கால்கள் புதைய ஓடினாள். கட் கட். டேப் ரிக்கார்டர் தன் தொண்டையை சாத்தி கொண்டது. அனுலேகா மூச்சு வாங்க டைரக்டரை திரும்பி பார்த்தாள். ஏன் சார், ஆக்ஷன் சரியில்லையா? நோ, ஆக்டிங் ஓகே. இன்னும் ஒரே ஒரு டேக் மட்டும் கேமரா ஆங்கிளை மாற்றி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். டெக்னீஷியன்கள் கேமரா ஆங்கிளை மாற்றி லைட்டிங்கை சரிபார்த்து கொண்டிருக்க ஓரமாக போட்டிருந்த ஃபோல்டிங் சேரில் சென்று அமர்ந்தாள் அனுலேகா. அருகில் ஒரு நாற்காலியை போட சொல்லி அவள் அருகே சென்று அமர்ந்தான் ஹேமந்த். கண்கள் விருந்து கொண்டே சொன்னான், ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? கிட்டத்தட்ட 7 டேக் ஆச்சு. 7 டேக்கிலும் நீங்க பர்ஃபெக்டா தான் பண்ணினீங்க.
நான் சரியா ரியாக்ட் பண்ணலன்னு 2 தடவை கட் பண்ணிட்டார் டைரக்டர். டெக்னிக்கல் காரணங்களுக்காக 4-5 தடவை டேக் வாங்கிட்டார். நீங்க கொஞ்சம் கூட முகம் சுழிக்கவே இல்லையே. எதுக்கு முகம் சுழிக்கணும்? டைரக்டருக்கு திருப்தி வர வரைக்கும் நடிச்சு கொடுக்கத்தானே சம்பளம் வாங்குறோம். நான் இது வரைக்கும் சின்ன நட்சத்திரங்களோட தான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். பெரிய நடிகைனா ரொம்ப பந்தா இருக்கும்னு சொல்லுவாங்க. பந்தாவா இருந்தா பெரிய நடிகை ஆகவே முடியாது ஹேமந்த். இன்னும் 1000 டேக் வாங்கினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஒவ்வொரு டேக்கையும் என்னோட பெர்ஃபார்மன்ஸை மேலும் கூர்த்திடிக்க பயன்படுத்திக்குவேன். அவளை ஒரு சில வினாடிகளுக்கு ஆச்சரிய பார்வையில் நினைத்த ஹேமந்த் சுதாரித்தவனாக சொன்னான். நான் உங்ககிட்ட பேச வந்த விஷயத்தை விட்டுட்டு வேற எதையோ பேசிட்டு இருக்கேன் பாருங்க. அனுலேகா நிமிர்ந்து அவனை ஏறிட்டாள். என்ன பேச வந்தீங்க? நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க டைவர்ஸ் விவகாரத்தை பத்தி தான் பேச வந்தேன். அவனை ஊடுருவலாக பார்த்தாள். அதை பத்தி என்ன பேச போறீங்க? கேள்விப்பட்டதும் ரொம்ப வருத்தமா இருந்தது. என்னோட வருத்தத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அனுலேகா மெல்லியதாக புன்னகைத்தாள். இது நானா கேட்டு வாங்கிக்கிட்ட விவாகரத்து. இந்த விவாகரத்து கிடைச்சதுக்காக நான் சந்தோஷப்படணும் ஹேமந்த். வருத்தப்பட எதுவும் இல்லையே. உங்க கணவர், சாரி, உங்க முன்னாள் கணவர் மனோ ஒரு கொடுமைக்காரன்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. அவர்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சது பெரிய சந்தோஷம்தான். ஆனா என்னோட வருத்தத்துக்கு காரணம் வேற. உங்க வருத்தத்துக்கு காரணம் என்ன? உங்க தனிமைதான். என்ன சொல்றீங்க ஹேமந்த்? யார் வேணா தனிமையை அனுபவிக்கலாம். ஆனா புகழ்பெற்ற சினிமா நடிகை தனிமையா இருக்கிறது என்பது பெரிய கொடுமை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏற்கனவே புகழ் ஒரு நடிகையை தீவு மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கோம். சுத்தியிலும் போலியான ஆட்கள் நிறைய பேர் உலாவுவாங்க. அவங்களுக்கு மத்தியில் ஆத்மாத்மா பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் கணவன் ஸ்தானத்தில் ஒரு ஆண் துணை இருக்கிறது ரொம்ப அவசியம். உங்க பணத்துக்கோ புகழுக்கோ அடிமையாகாதவனா அவன் இருக்கிறது அதைவிட அவசியம். சொன்ன ஹேமந்தை ஆச்சரியமாக பார்த்து புன்னகைத்தாள் அனுலேகா. என்ன என் மனசை எக்ஸ்ரே எடுத்த மாதிரி சொல்றீங்க? என்னால் அடுத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். நீங்க சொல்ற அந்த தனிமை ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம்தான். அந்த வருத்தத்தை போக ஒரு ஆண் துணையை தேர்ந்தெடுத்திருக்கேன். நேற்றுக்கு பிரஸ் மீட் வச்சு அந்த நியூஸை வெளியிட்டுள்ளேன். அநேகமா இன்னைக்கு சாயந்தர பேப்பர்களில் அந்த நியூஸ் வரலாம். இஸ் இட்? யார் அவர்? சுபாஷ்னு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஐசி, விஷயம் தெரியாம அதிக பிரசங்கித்தனமா நான் ஏதேதோ பேசிட்டேன். பரவாயில்லை, பிராங்கா நீங்க பேசினதில் எனக்கு சந்தோஷம்தான். சொல்லிக்கொண்டே அவன் முகத்தை பார்த்த அனுலேகா நெற்றி பரப்பை சுருக்கினாள். ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு? இல்லை ஒன்றுமில்லை. என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. சினிஃபீல்டுக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட உருப்படியான விஷயங்களில் ஒன்று ஃபேஸ் ரீடிங். உங்கள் முகத்தை என்னால் துல்லியமாக படிக்க முடியும். சுபாஷ் பற்றி சொன்ன உடனே லேசா முகம் மாறிட்டீங்க இல்லையா? ஹேமந்த் தவிர்க்க இயலாமல் லேசா தலையசித்து ஒப்புக்கொண்டான். ஆமாம். எதனால? சுபாஷ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியாது. அப்படியே டல் ஆயிட்டீங்க? ஓ, ஒன்றுமில்லைங்க அனுலேகா. கொஞ்சம் முன்னால் தானே நீங்கள் ஃப்ராங்காக பேசுகிறீங்கன்னு உங்களை பாராட்டினேன். அதுக்குள்ளே அந்த பேரை கெடுத்துக்காதீங்க. காரணத்தை சொன்னால் உங்கள் மனசை கீறின மாதிரி ஆயிடும். அதனால தான் சொல்ல மறுத்தேன். நீங்கள் பிடிவாதமாக என்னை தொலைக்கிறீங்க. அதனால இப்போ சொல்கிறேன். உங்கள் இதயத்தில் காலியான இடத்துக்காக நான் அப்ளிகேஷன் போடலாம்னு நினச்சிருந்தேன். அவன் சொல்ல அதிர்ந்தாள் அனுலேகா. அவன் அவளை நேருக்கு நேர் பார்க்காமல் தொடர்ந்து பேசினான். இந்த படத்தில் நடிக்கிறப்பதான் என்ன அறியாம உங்க மேல எனக்கு அந்த உணர்வு உண்டாயிடுச்சு. வளரும் ஹீரோவான என்ன நீங்க என்கரேஜ் பண்ணின விதம், என் கூட பந்தா இல்லாம பழகினது எல்லாமா சேர்ந்து என் மனசை கவர்ந்துருச்சு. நீங்க விவாகரத்து பண்ண போறீங்கன்னு கேள்விப்பட்ட நாளிலிருந்து நான் எனக்குள்ளேயே மனக்கொட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பாத்தீங்களா, இப்போ உங்க ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இனிமே நீங்க என் கூட சரியா பேச மாட்டீங்க. இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சேன். ஆனா நீங்க கேட்கல. ஹேமந்த் சொன்ன பொழுது, ஷார்ட் ரெடி அனுலேகாமா, ஹீரோ சார் வாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கூப்பிட மௌனமாக எழுந்தாள் அனுலேகா. அத்தியாயம் 8. KM ஏஜென்சிஸ். பிரம்மாண்டமான அந்த கட்டிடத்தின் மையத்தில் ஒரு விசாலமான அறையில் இருந்தார்கள் கிருபாகரனும் தர்மராஜும். அவர்களுக்கு எதிரே சஃபாரி அணிந்த அந்த கம்பெனி மேனேஜர் கனமான கவலை குரலில் சொன்னார். முரளி செத்துட்டாங்கிறத இன்னமும் என்னால் நம்ப முடியல இன்ஸ்பெக்டர். செத்துட்டாருங்கிறத விட ரொம்ப குரூயலா கொலை செய்யப்பட்டிருக்கான்றதான் ரொம்ப முக்கியம். இவ்வளோ கொடூரமான கொலை பணத்துக்காகவோ அற்ப காரணங்களுக்காகவோ நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இந்த கொலைக்கு ஏதோ ஒரு பலமான பின்னணி இருக்கணும். மேனேஜர் அமைதியாக காத்திருக்க தர்மராஜ் கேட்டார். பொதுவாக முரளி எப்படிப்பட்டவர்? ஹீஸ் எ ஜெம் ஆஃப் கேரக்டர். ரொம்ப நல்ல மாதிரி டைப் இன்ஸ்பெக்டர். ஹார்ட் ஒர்க் பண்ண தயங்க மாட்டார். எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். கிருபாகரன் குறுக்கிட்டார். நாங்கள் அவரோட வேலை திறமை பற்றி கேட்கல, அவரோட குணாதிசத்தை பற்றி கேட்குறோம்.
அவர் கேரக்டர் எப்படி? ஆபீஸ்ல அவரை பிடிக்காதவங்க இருக்காங்களா? பெண்கள் விஷயத்தில் அவர் எப்படி நடந்துக்குவார்? இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும். வேலையில் ஆகட்டும் நடத்தியில் ஆகட்டும் முரளி கிளீன் ரெக்கார்ட் வச்சிருக்கார். அவரை பிடிக்காதவங்க ஆபீஸ்ல யாரும் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் பழகும் தன்மை அப்படி. சாதாரணமா பியூன் கிட்ட கூட அதிர்ந்து பேச மாட்டார். தனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா மூக்கு நுழைக்க மாட்டார். சரி, லேடிஸ் கிட்ட எப்படி நடந்துப்பார்? மரியாதையாக தான் பழகுவார். அவர் வீட்டுக்கு அக்கம் பக்கம் அவரை பத்தி விசாரிச்சுப்ப என்ன சொன்னாங்களோ அதையே தான் நீங்களும் சொல்றீங்க. உண்மை என்னவோ அதைத்தானே சார் சொல்ல முடியும். வம்பத்தும்புக்கு போகாத ஒரு ஆள் இப்படி மோசமான முறையில் கொலையாக வாய்ப்பே இல்லையே. ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முரளி ஹார்ம்லெஸ் இன்ஸ்பெக்டர். வீடு ஆபீஸ் ரெண்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியாமல் ஒரு நிழல் வாழ்க்கை அவருக்குள்ளே பாயிண்டா வெளியாயிருக்கு. மேனேஜர் திகைப்போடு நிமிர்ந்தார். வாட் டு யூ மீன்? சௌதாமிங்கிற பெண்ணோடு அவருக்கு ரகசிய தொடர்பு இருந்திருக்கு. யார் அந்த சௌதாமினி? நீங்க தான் சொல்லணும். ஆபீஸ்ல அந்த பேர்ல யாராவது பெண் இருக்கா? இல்ல. எந்த பெண்ணாவது அவரை பார்க்க ஆபீஸ் வர்றதுண்டா? அப்படி யாரும் வரதில்லை இன்ஸ்பெக்டர். நாங்க ஏன் இவ்வளோ விஷயங்களை உங்களை கேட்குறோம்னா அந்த பெண் ஆபீஸ் அட்ரஸ் தான் லெட்டர் அனுப்பியிருக்கா. லெட்டர் ஃப்ரம் அட்ரஸ் இல்லையா? ஃப்ரம் அட்ரஸ் இடத்தில் சௌதாமினிங்கிற பேர் மட்டும் இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் சீல் கிளியரா இருக்கா? பாரதி நகர் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் அந்த பெண்ணை பற்றின விவரங்கள் கிடைக்கலனா அடுத்து பாரதி நகரில் விசாரிக்கலாம்னு இருக்கும். இந்த விஷயம் எனக்கு புதுசாக இருக்கு. முரளியை பற்றி மோசமான கோணத்தில் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. சரி, நேற்றுக்கு அவர் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பினார்? ஆஃபீஸ்க்கே வரல. காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்ததா தானே விசாரணையில் அவரோட மனைவி சொன்னாங்க. ஆஃபீஸ்க்கு வரல இன்ஸ்பெக்டர். வந்திருந்தா இப்படி அநியாயமா முரளி கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாரோ என்னவோ. லீவ் லெட்டர் தந்தாரா? இல்லை. ஃபோனில் இன்டிமேட் பண்ணினாரா? எந்த இன்டிமேஷனும் வரல. இந்த மாதிரி அடிக்கடி இன்டிமேஷன் தராமல் ஆப்சண்ட் ஆவாரா? நோ. அப்படி இருந்தால் முரளிக்கு நான் நல்ல சர்டிஃபிகேட் தந்திருப்பேனா? சொன்ன மேனேஜர் தொடர்ந்தார். நேற்றுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து சிவப்பானு ஒரு ஆஃபீஸர் வேற வந்திருந்தார். முரளி அவர்கிட்ட முக்கியமான ஃபைல்ஸை காமிக்க வேண்டியிருந்தது. ஏதாவது காரணம் இல்லாமல் இந்த மாதிரி சமயங்களில் அவர் வராமல் இருக்க வாய்ப்பில்லைன்னு நினச்சேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. தர்மராஜ் கிருபாகரனிடம் திரும்பினார். சார், முரளி ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டரில் போனதா தானே அவரோட ஒய்ஃப் பூர்ணிமா சொன்னாங்க. ஆமாம். அவரோட ஸ்கூட்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சா அங்கிருந்து கொலையாளி நெருங்க லிங்க் கிடைக்கலாம். யூ ஆர் கரெக்ட். C8 போலீஸ் ஸ்டேஷன். கிருபாகரன் ஏதோ ரிப்போர்ட் தாளில் கவனமாய் இருந்தார். தர்மராஜ் டெலிஃபோன் பொத்தான்களை தட்டி டிராஃபிக் செக்ஷனுடன் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். STN 01C0423 ஸ்கூட்டர் பஜாஜ் சேதக். முரளி என்பவருக்கு சொந்தமான ஸ்கூட்டர். அந்த முரளி கொலை செய்யப்பட்டுள்ளார். கடைசியா வீட்டிலிருந்து அந்த ஸ்கூட்டர்ல தான் கிளம்பி போனார். ஸ்கூட்டர் கிடைச்சதுன்னா உடனடியாக தகவல் கொடுங்க. ரிசீவரை சாத்தினார் தர்மராஜ். கிருபாகரன் நிமிர்ந்தார். ஸ்கூட்டர் டீட்டெயில்ஸை டிராஃபிக் செஷனில் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை பாரதி நகருக்கு போய் சௌதாமினி யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான். தர்மராஜ் தலையசைத்த பொழுது நிழல் ஆடியது. கதவுக்கு திரும்பினார்கள். ஒரு இளைஞன் நின்றிருந்தான். இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் சார். உள்ளவா? தயக்கமாய் உள்ளே பிரவேசித்தவரிடம் தர்மராஜ் கேட்டார். என்ன வேணும்? முரளி கொலையானது சம்பந்தமா உங்ககிட்ட சில தகவல்களை சொல்ல வந்தேன் சார். அவன் சொன்னதும் சற்றே பரபரப்பானார்கள். உட்காருப்பா. யார் நீ? எங்கிருந்து வர? முரளி வீட்டிலிருந்து 2 தெரு தள்ளி நான் இருக்கேன் சார். உன் பேரு? மோகன். முரளி கொலை சம்பந்தமா என்ன தகவல் சொல்ல போற? அவரோட ஸ்கூட்டர் என்கிட்ட தான் சார் இருக்கு. நிமிர்ந்தார்கள். உன்கிட்ட எப்படி வந்தது? நான் முரளியோட ஃப்ரெண்டு தான் சார். 2 தெரு தள்ளி ஒரு 2 வீலர் ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். காலனிக்குள்ள இருக்கிறவங்க 2 வீலர்ஸை மெயின் ரோடில் இருக்கும் என்னோட ஸ்டாண்டில் நிறுத்திட்டு பஸ்ஸோ எலக்ட்ரிக் ட்ரெயினோ பிடிச்சி ஆஃபீஸ் போயிடுவாங்க. முரளி அங்கே வண்டியை நிறுத்திட்டு தான் ஆஃபீஸ் போவாரா? அவர் ஸ்கூட்டர்லேயே ஆஃபீஸ் போயிடுவார் சார். அங்கே நிறுத்த மாட்டார். ஆனால் கொலையான அன்னைக்கு மட்டும் அங்கே ஸ்கூட்டர் நிறுத்திட்டு போனார். என்ன காரணம்? காரணத்தை நான் முரளிக்கிட்ட கேட்டேன். ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய இன்கம் டேக்ஸ் அதிகாரிக்கு உடம்பு சரியில்லாதால அவரோட வீட்டுக்கே போக சொல்லி மேனேஜர் உத்தரவிட்டுட்டாராம். அந்த அதிகாரி கார் அனுப்பிட்டதால ஸ்கூட்டரை எங்கே நிறுத்திட்டு போறேன்னு சொன்னார். ஆச்சரியம் பரவ அவனை பார்த்தார்கள் கிருபாகரனும் தர்மராஜும். அதிகாரி பேர் என்னன்னு ஞாபகம் இருக்கா? பசவப்பானோ சிவப்பானோ சொன்ன மாதிரி ஞாபகம் சார். கிருபாகரன் தர்மராஜிடம் திரும்பி சொன்னார். தர்மராஜ், முரளியோட மேனேஜருக்கு உடனடியாக ஃபோன் பண்ணி இதை பற்றி கேளுங்க. அப்படி ஏதாவது இருந்தா அவர் ஆஃபீஸ்க்கு நேற்றுக்கு வரலன்னு மேனேஜர் சொல்லியிருக்க மாட்டாரே,
அந்த சிவப்பா ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார், ஆனால் முரளி வரல, அப்படித்தானே அவர் சொன்னார்? அப்படின்னா மேனேஜர் சொன்னதா முரளிக்கிட்ட போய் சொல்லி யாரோ முரளியை காரில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆமாம் சார் சொன்ன தர்மராஜ் மோகனிடம் திரும்பி கேட்டார். அந்த காரை நீ பாத்தியா? பார்த்தேன் சார். என்ன கலர்? சாம்பல் கலர் சார். மாடல்? அம்பாசிடர். நோவா மாதிரி தெரிஞ்சுது. ஓட்டிட்டு வந்த ஆளை பாத்தியா? பார்த்தேன். எப்படி இருந்தான்? அடையாளம் சொல்ல முடியுமா? ஷேவ் பண்ணாத முகம், காக்கியன் காக்கி போட்டிருந்தான். கார்லேயோ அந்த டிரைவர்கிட்டயோ தனிப்பட்ட அடையாளம் ஏதாவது இருந்ததா? தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி பெக்குலியர் அடையாளம்? அப்படி எதுவும் தெரியல சார். சொன்னவன் யோசித்துவிட்டு வார்த்தையை தொடர்ந்தான். பின்புறம் பம்பர்ல கேரிடு பை ஆட்டோ பாயிண்ட் அப்படிங்கிற ஸ்டிக்கர் இருந்தது சார். ஆட்டோ பாயிண்ட்ல சர்வீஸ் பண்ணிக்கிற எல்லா கார்களிலும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்குமே, அதை வச்சு காரை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த மோகன் அவரை மறுத்தான். நான் சொல்ல போறத முழுவதுமா கேளுங்க சார். மோகன் சொல்ல துவங்க கிருபாகரனும் தர்மராஜும் முகங்கள் மாறி நிமிர்ந்தார்கள். அத்தியாயம் 9. அரைக்கதவில் நளினமாய் தட்டல் எழுந்தது. டொக் டொக் டொக். கமீன். வெறுமனே சாத்திருந்த கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான் பார்த்தசாரதி. கூப்பிட்டீங்களா மேடம்? ஃபோமில் குப்புறப்படுத்து புத்தகத்தை மேய்ந்து கொண்டிருந்த அனுலேகா நிமிர்ந்தாள். ஆமா. எழுந்து நாற்காலிக்கு மாறினாள். என்ன விஷயம் மேடம்? இன்னைக்கு என்ன தேதி? 15. 5ஆம் தேதி உன்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சேன், ஞாபகம் இருக்கா? இருக்கு மேடம். சுபாஷ் பற்றி விசாரிச்சியா? விசாரிச்சு தெரிஞ்சிட்டேன் மேடம். ஏன் வந்து சொல்லலை? உங்கள் எதிர்பார்ப்புக்கு விரோதமாக இருக்கு ரிசல்ட். அதனால நானா வந்து சொல்கிறத விட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கூப்பிட்டு கேட்ட பிறகு சொல்லிக்கலாம்னு நினச்சி காத்திருந்தேன். விவரமாக சொல்லு. ஒத்த வரியில் சொல்லிடலாம். சுபாஷ் உங்களை விட உங்கள் பணத்தையும் புகழையும் தான் நேசிக்கிறார். அன்னைக்கே சொன்னேன், சும்மா பொதுவாக சொல்லக்கூடாது, ஆதாரத்தோடு சொல்லணும். ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன் மேடம். என்ன ஆதாரம்? சுபாஷ் வீட்டு சர்வன்ட் ஒருத்தரின் உதவியோடு ஆதாரத்தை தேடி பிடிச்சேன். சொல்லிக்கொண்டே பாக்கெட்டிலிருந்து அந்த கையெடுக்க டேப் ரெக்கார்டை எடுத்தான் பார்த்த சாரதி. அவள் முன்னே அதை உயிர்ப்பித்து ஓடவிட ஆரம்பித்தான். காற்றில் சுபாஷின் குரல். அவ கல்யாண தேதியை இன்னும் சொல்ல மாட்டேங்கிறா. இன்னொரு ஆண் குரல் சீரியஸாக சொன்னது. இங்க பாரு சுபாஷ், அனுலேகா ஒரு நடிகை. பல ஆண்கள் அவளை வட்டமிடுவாங்க. எந்த நிமிஷம் வேணா அவன் மனசு மாறி போக வாய்ப்பு இருக்கு. காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேத்திக்கு வந்தவன் தூக்கிட்டு போன கதை ஆயிடும். பொண்டாட்டியை தூக்கிட்டு போறத பத்தி எனக்கு கவலை இல்லை. அவகிட்ட இருந்து கணிசமான தொகையை கறந்துட்டோம்னா அப்புறம் அவ மனசு மாறுவதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். கணவன்ற ஸ்தானம் முதல்ல உனக்கு கிடைக்கணும். நானும் அதுக்காகத்தான் ஆவலா பறக்கிறேன். ஆனா அவ இன்னும் பிடி கொடுக்காம நழுவிட்டு இருக்காளே. வருங்கால கணவர் என்ற உரிமையோடு என் உடம்பை தொட்டுக்குங்க, ஆனா கல்யாண தேதிக்கு அவசரப்படுத்தாதீங்க அப்படிங்கிறா. அவளோட பிஏ பார்த்த சாரதிய சரிக்கு சமமா கார்ல அவளோட உட்கார வச்சுட்டு வரா. புது ஹீரோ ஹேமந்த் ஷூட்டிங் இடைவெளியின் போதெல்லாம் அவகிட்ட குழஞ்சு பேசுறான். எனக்கு என்னவோ நீ ஏமாந்து போயிடுவேன்னு தான் தோணுது. நானும் கவனிச்சுதான் வரேன். அவ கழுத்துல தாலியை கட்டணுங்கிறதுக்காக தான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். என்னோட வற்புறுத்தலின் பேரில் தான் பிரஸ் மீட் வச்சு என்னை வருங்கால கணவரா அறிவிச்சா. அதை அவ செய்யாம விட்டுடக்கூடாதுன்னு தான் நான் கோர்ட்டுக்கே போய் எல்லாரும் எதிரிலையும் அவளுக்கு பூங்கொத்து கொடுத்தேன். பத்திரிகைக்காரங்க யார் இந்த ஆள்னு குடையட்டுமேனு தான் அப்படி செஞ்சேன். பிரஸ் மீட் வச்சு சொல்றதால என்ன லாபம்? ஓரளவு அவ மனசு மாறாம இருப்பாளே. மறுபடி வேற ஒருத்தனை காட்டி இவன் தான் என் புருஷன்னு சொல்ல முடியாதே. அப்புறம் அவ இமேஜ் ரிப்பேர் ஆயிடும். உன்னை விட ஒரு புளியங்கொம்பு கிடைச்சா இமேஜ் பத்தியெல்லாம் கவலைப்படாம தாவினாலும் தாவிடுவா. பி கேர்ஃபுல். பார்த்த சாரதி லொட்டு என்று டேப்பை நிறுத்தினான். இதுக்கு மேலே ஏதாவது ஆதாரம் வேணுமா மேடம்? ஒருத்தர் முகத்தை பார்த்தே அவர் எப்படிப்பட்டவரும் ஊகிச்சு சொல்லக்கூடிய நீங்க இந்த ஆள்கிட்ட எப்படி ஏமாந்தீங்கன்னு எனக்கு புரியல மேடம். ஐஸ் கட்டியின் டிகிரிகளில் உறைந்து போய் இருந்தாள் அனுலேகா. அத்தியாயம் 10. போலீஸ் ஜீப் மெரினா பீச்சின் ஒரு கோடியில் புயல் வேகத்தில் போய் நின்றது. கிருபாகரனும் தர்மராஜும் ஜீப்பு நின்று கீழே குதித்தார்கள். ஜீப்பில் வந்த கான்ஸ்டபிள்கள் வேகமாக சென்றார்கள். அந்த படகுக்கு அருகில் சொற்பமாய் கூட்டம். மணலில் பூட்ஸ் கால்கள் புதைய நடந்து கும்பலை நெருங்கினார்கள். கூட்டம் காக்கி உடைகளை பார்த்ததும் விலகி வழிவிட்டது. உள்ளே நுழைந்து பார்க்க அதிர்ந்தார்கள். கோணல் மாணலாய் டெட் பாடி. கிருபாகரன் கூட்டத்தை பொதுவாக பார்த்து கேட்டார், தகவல் கொடுத்தது யாரு? அந்த 40 வயதுக்காரர் முன்னால் வந்தார். நான் தான் இன்ஸ்பெக்டர். உங்க பேரு? ராமநாதன். எங்க இருக்கீங்க? அடையாறில் குடியிருக்கேன். ஏஜி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். பாடியை முதல்ல பார்த்தது நீங்க தானா? அதோ அவர் பார்த்துட்டு கூச்சல் போட்டார். கூட்டம் சேர்ந்துருச்சு. நான் ரோட்டிலிருந்து பூத்துக்கு போய் ஃபோன் பண்ணினேன். அந்த இளைஞன் தலையாட்டினான். ஜாகிங் வந்துட்டு இருந்தேன். விடிஞ்சும் விடியாத அந்த இருட்டு வேலையில காலடியில என்னவோ தட்டுப்பட்டது. வித்தியாசமா படவே உத்து பார்த்தேன். அரைகுற வெளிச்சத்தில் இந்த டெட் பாடி கிடந்தது.
உங்கள் பேர்? திலீப். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் அமைஞ்சக்கரையில் சொந்தமாக ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். இறந்து கிடக்கிற ஆளை உங்களை யாருக்காவது தெரியுமா? இன்ஸ்பெக்டர் கிருபாகரன் கூட்டத்தை பார்த்து கேட்க யாருமே பதில் பேசவில்லை. கான்ஸ்டபிள், பாடியை புரட்டி போடு. குப்புற கிடந்த அந்த உடலை கான்ஸ்டபிள் ஒருவர் ஜாக்கிரதையாக திருப்பி போட்டார். கிருபாகரனுக்கும் தர்மராஜுக்கும் இரண்டாவது அதிர்ச்சி. செத்து கிடந்தவனின் கண்கள் 2 தோண்டப்பட்டிருந்தன. கை விரல்கள் 10 நறுக்கப்பட்டிருந்தன. அத்தியாயம் 11. ஹைவே காட்டேஜஸ். 4 வீலர் பார்க்கிங்கில் உயர் ஜாதிகாரர்கள் அடங்கியிருக்க பணத்தை தண்ணீராய் செலவழிக்கக்கூடியவர்கள் பெர்முடாஸிலும் பிக்னியிலும் அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சினிமா செட்டிங்கை போல் இருந்த அந்த காட்டேஜ்களில் ஒன்றில் பரந்த ஃபோமில் கிடந்தாள் அனுலேகா. புரண்டு அருகிலிருந்த ஹேமந்தை இறுக அணைத்தாள். அனுலேகாவை புறங்கழுத்தில் முத்தமிட்டு அவன் புன்னகித்தான். நான் நினைச்சு கூட பார்க்கல. எதை? நீங்க எனக்கு கிடைப்பீங்கிறத. சுபாஷோட நிஜமான சுயரூபம் தெரிய வந்தது. அதுக்கப்புறமா தான் உங்களோட அன்பை நான் ஏத்துக்கிட்டேன். அதை விடுங்க, 4-5 முறை படுக்கையை பகிர்ந்தாச்சு. இன்னுமா நீங்க வாங்கினேன். நீ வா போன்னு கேஷுவலா கூப்பிடுங்க ஹேமந்த். என்ன இருந்தாலும் நீங்க சீனியர் இல்லையா? சினிஃபீல்டும் சரி, இந்த படுக்கையற விஷயத்திலும் சரி. யூ நாட்டி பாய். அவனை செல்லமாய் குத்தினாள். அவன் திரும்பி குத்த வந்தபொழுது வயிற்றை மறைத்துக்கொண்டு ஏ என்று பதறி போய் விலகினாள். ஹேமந்த், ஜாக்கிரத. ஏன்? இப்ப நான் தனி மனுஷி இல்லை. அவன் ஆச்சரியமாய் அவளை பார்த்தான். பின்ன நேத்திக்கு தான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணினார், பிரெக்னென்ட். ரியலி சர்ப்ரைஸ். அனுலேகா சிரித்தாள். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு தெரியுமா? என்ன? இது யாரால ஏற்பட்ட கர்ப்பம்னு எனக்கு தெரியல. என் வயிற்றுல வளர இந்த குழந்தைக்கு அப்பா சுபாஷா இல்ல நீங்களான்னு எனக்கு தெரியாது. ஹேமந்த் லேசாய் அடிபட்ட மாதிரி அவளை பார்த்தாலும் சட்டென்று சமாளித்து கொண்டான். இத்தனை நாளா இல்லாமல் இப்ப நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னா அந்த கர்ப்பத்துக்கு காரணம் நானாகத்தான் இருக்க முடியும். புன்னகைத்து அவன் தலைமுடியை கோதினாள். அப்படியே நம்புவோம். இப்ப நாம கிளம்பலாமா? கிளம்பணுமா? பின்ன இப்படி இந்த காட்டேஜில் வாழ்நாள் பூராவையும் கழிச்சிடலாம்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் சம்பாதிப்போம். சம்பாதிச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி ஃபாரின் எங்கேயாவது போய் நிம்மதியாக செட்டில் ஆயிடலாம். இப்பொழுதுக்கு கிளம்பலாம். நாளைக்கு கால நேரத்தில் ஷூட்டிங். நாயுடு ஓடுது. சொல்லிக்கொண்டே எழுந்து உடை மாற்றினாள் அனுலேகா. ஹேமந்த் பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறினான். அடுத்த 10 நிமிஷத்துக்கு காட்டேஜை காலி செய்து கொண்டு காரில் நெருங்கினார்கள். அதே வினாடி அவர்களுக்கு பின்பக்கம் மரத்துக்கடியிலிருந்து குரல் கேட்டது. பாத்தியா, நாம சந்தேகப்பட்டு பின்தொடர்ந்தது வீணாகல. அது ஹேமந்தும் அனுலேகாவும் தான். போட்டோ எடுத்து பத்திரிகையில போட்டா நாளைக்கு அதுதான் ஹாட் நியூஸ். சில போட்டோகிராஃபர்களும் நிருபர்களும் அங்கே நிற்பதை பார்த்த ஹேமந்தும் அனுலேகாவும் அதிர்ச்சியில் சட்டென்று முகங்களை மறைத்துக்கொண்டு காரில் ஏறினார்கள். ஹேமந்த், காரை விரட்டுங்க. இப்பொழுதுக்கு நம்ம காதல் விவகாரம் ஆதாரபூர்வமா வெளியாச்சுன்னா என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். அப்புறம் நாம நினைச்ச மாதிரி சம்பாதிச்சு செட்டில் ஆக முடியாது. ஹேமந்த் என்ஜினை திருகி காரை பறக்க விட்டான். ரியர் வியூ மிரரில் பார்க்க அந்த போட்டோகிராஃபர்களும் நிருபர்களும் பைக்குகளில் ராக்கெட் தனமாக சீறி வருவது தெரிஞ்சது. எப்படியும் காரை விட்டு இறங்குறப்ப நம்ம போட்டோ எடுத்துடணும்னு அவங்க துரத்துறாங்க. அதுக்கிடம் கொடுத்துறாதீங்க. நேரா நாம இப்ப உங்க வீட்டுக்கு போக வேண்டாம், என் பங்களாவுக்கும் போக வேண்டாம். இவங்க பார்வையிலிருந்து மறையணும். வேற எங்கேயாச்சும் காரை விரட்டுங்க. தலையசைத்து ஹேமந்த் ஆக்சிலேட்டரை கடைசி வரை அழுத்தினான். டிரான்ஸ்போர்ட் பஸ் ஒன்று மயிரிழையில் உரசிவிட்டு போனது. பின்னால் வந்து கொண்டிருந்த மோட்டார் பைக்குகள் அவர்களை தவற விடாமல் துரத்தின. 15 நிமிஷ ராக்கெட் வேக பயணத்துக்கு பின் அந்த நெடுஞ்சாலை வளைவு அருகே எதிர்பாராமல் லாரி ஒன்றை பார்த்து ஹேமந்த் பிரேக்கை மிதிக்க நினைத்து முடியாமல் போன மோசமான வினாடியில் கார் ஒத்துழைக்காமல் லாரியின் முகத்தை குறிவைத்து பாய்ந்தது. பெரிய சப்தத்தோடு மோதியது கார். கார் டால்டா எண்ணெய் போல் வேகமாக நசுக்கப்பட்டது. ஹேமந்த் இரத்த குவியலாய் வெளியே தெரித்து விழுந்தான். காரின் பீந்த கதவின் வழியே சாலையில் விழுந்த அனுலேகா குற்றுயிரும் கொலையுயிருமாக துடிதுடிக்க பின்னால் வந்த அந்த பைக்குகள் பிரேக்கிட்டு நின்றன. யாராவது போலீஸ்க்கு தகவல் கொடுங்க. ஒரு நிருபர் கத்தியதை பொருட்படுத்தாமல் மற்ற போட்டோகிராஃபர்களும் வீடியோகிராஃபர்களும் உயிருக்கு போராடும் அனுலேகாவையும் இறந்து கிடக்கும் ஹேமந்தையும் வசதியான அத்தனை கோணங்களிலும் படமெடுக்க ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 12. பாரதி நகர் போஸ்ட்மேன் அந்த லெட்டரை பார்த்ததுமே லேசாக முகம் மாறினார். கிருபாகரன் கேட்டார், இந்த கையெழுத்து உங்களுக்கு பரிச்சயமானதானா? ஆமாம் இன்ஸ்பெக்டர். இந்த கையெழுத்துக்கு சொந்தமான பெண் யாருன்னு சொல்லுங்க. சார், இந்த கையெழுத்துக்கு சொந்தமான பெண் சௌதாமினி. 4வது குறுக்கு தெருவில் தான் இருக்கு. அந்த வீடு ஒரு டைப்பான வீடு. இருவரும் லேசான திகைப்போடு அவரை பார்த்தார்கள். டைப்பான வீடுனா? அது ஒரு விபச்சார விடுதி மாதிரி சார்.
பங்கஜம்னு ஒரு அம்மா அந்த விடுதியை நடத்திட்டு வரா. அந்த வீட்டை விட்டு அவங்கள கிளப்பணும்னு இந்த ஏரியாவை சேர்ந்த குடியிருப்பு சங்கங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக படாத பாடுபட்டுருக்காங்க. பெண்கள் ஹாஸ்டலுங்கிற பேரில் போலீஸை ஏமாத்திட்டு இருக்கா அந்த பங்கஜம். அங்கே போனால் அந்த சௌதாமணியை பார்க்க முடியுமா? பார்க்கலாம் சார். ஜீப்பை ஸ்டார்ட் செய்து கொண்டு 4வது குறுக்கு தெருவுக்கு விரைந்தார்கள். மினி பங்களா மாதிரி இருந்தது அந்த வீடு. ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் என்று பொடி எழுத்துக்களுடன் ஒரு பெயர் பலகை சட்டென்று பார்வைக்கு கிடைக்காத வண்ணம் வைக்கப்பட்டிருந்தது. வாயெல்லாம் வெற்றிலேயே குதைப்பியிருந்த அந்த பங்கஜம் போலீஸ் உடைகளை பார்த்ததும் கண்களில் லேசாய் பயத்தை பூசிக்கொண்டாள். கலகத்தை காட்டிக்கொள்ளாமல் இயல்பாய் பேசினாள். இதுவரைக்கும் இந்த ஏரியாவில் ஒரு தடவை கூட உங்களை நான் பார்த்ததே இல்லையே. மாசம் தவறாம 1ஆம் தேதியானா டானும் மாமூலும் தந்துடுவேன். இப்ப திடீர்னு இடையில் ரைடு வரீங்களே? நாங்க ரைடு வரல. கிருபாகரன் லத்தியால் அவள் தோலை தொட்டார். அப்புறம் இங்கே இருக்கிற சௌதாமணிங்கிற பெண்ணை விசாரிக்கணும். அவளையா? அவளை எதுக்காக விசாரிக்கணும்? உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த பொண்ணை கூப்பிடு. ரோசி, 3வது ரூம்ல இருக்க சௌதாமணியை வர சொல்லு. தர்மராஜ் கிருபாகரனிடம் கிசுகிசுத்தார். சார், அந்த பெண் இந்த அம்மா முன்னால வெளிப்படையா பேச தயங்கலாம். நாம் அவளை தனியா விசாரிக்கிறதான் சரி. கிருபாகரன் பங்கஜிடம் திரும்பினார். அந்த ரூம்ல வச்சு அவளை விசாரிக்கிறோம். நீ அப்படி போய் நில்லு. அறைக்குள் சென்றார்கள். ஆரஞ்சு நிற சல்வார் கம்மிஸில் இருந்த அந்த சௌதாமினி முரளி கொலையானதை கேட்டு உறைந்து போய் தலையில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டாள். கண்களில் நீர். கிருபாகரன் கேட்டார், அவர் உனக்கு எப்படி தெரியும்? சௌதாமினி சொன்னாள், ஒரு கஸ்டமரை போல அவர் இங்கே வந்தார். வந்த பிறகுதான் தெரிஞ்சது அவர் கஸ்டமர் இல்லை, ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர் கம் ரிப்போர்ட்டர்னு. விபச்சார வாழ்க்கையை பத்தி ஒரு கட்டுரை எழுதுறதுக்காக வந்திருந்தார். அந்த ராத்திரி பூராவும் என் மேல அவர் விரல் கூட படல. நிறைய தகவல்களை விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டார். முகம் தெரியாதபடி என்னை சில போட்டோக்கள் எடுத்தார். நான் விருப்பம் இல்லாம தான் இந்த சாக்கடையில விழுந்து கிடக்கிறேன் என்பதை தெரிஞ்சதும், உனக்கு சம்மதம்னா பரந்த மனசுல யாரையாவது கல்யாணம் பண்ணி வைக்க என்னாலான முயற்சிகளை எடுத்துக்கிறேன்னு சொன்னார். அவருக்கு இருந்த பத்திரிகை தொடர்பு மூலமா சொன்ன மாதிரியே ஒரு நல்ல மனசுல இளைஞரோட பேசி அவர் சம்மதத்தையும் வாங்கிட்டார். அந்த இளைஞரோடு இங்கே வந்து பங்கஜம்மா கிட்ட பேசி என்னை இந்த நரகத்திலிருந்து மீட்கிறதா போன வாரம் சொல்லியிருந்தார். சொன்னபடி போன வாரம் அவர் வரல. அதனால தான் லெட்டர் எழுதினேன். வீட்டுக்கு எழுதாம ஆபீஸ் அட்ரஸ்க்கு நீ ஏன் லெட்டர் எழுதியிருந்த? அவர் தான் ஒரு ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபரா இருக்கிற விஷயத்த அவர் மனைவி கிட்ட கூட இதுவரைக்கும் தெரிவிச்சது இல்லையாம். அதன் மூலமா கிடைக்கிற சொற்ப வருமானத்தை அப்படியே பேங்கில் போட்டுட்டு வரேன். ஆபீஸ் நேரம் போக கிடைக்கிற அவகாசத்தில் தான் இதை செய்கிறேன். அதனால் எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு லெட்டர் எழுத வேண்டாம்னு சொல்லி ஆபீஸ் முகவரியை கொடுத்துட்டு போனார். முரளி ஒரு ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபுங்கிறது புது தகவலா இருக்கு. கிருபாகரன் சொல்ல தர்மராஜ் நிமிர்ந்தார் ஒரு பிரகாச பார்வையோடு. சார், பீச்சில் செத்து போன நரசிம்மன் ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்னு விசாரணையில் தெரிஞ்சது. முரளியும் ஒரு ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர். 2 கொலைகளும் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படுதே. நரசிம்மன் போன மாதத்தில் பரபரப்பாக பேசப்பட்டார். அதற்கு காரணம் நடிகை அனுலேகா மரணத்தின் பொழுது அவர் எடுத்த வித்தியாசமான போட்டோகிராஃப்ஸ். ஆமா சார், அந்த வீடியோ கிளிப்பிங்கை டிவியில் கூட போட்டு காட்டினாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்கை நாம் உடனே போட்டு பார்க்கணும் தர்மராஜ். ஏற்பாடு பண்ணலாம் சார். அத்தியாயம் 13. அரை இருட்டு அறையில் அந்த வீடியோ துண்டுப்படம் ஓடியது. காட்சிகள் மனசை ரணமாக்கின. நர்சிங்க காருக்கு அருகே அனுலேகா மரணத்துடன் போராடி கொண்டிருந்தாள். ஹேமந்த் ரத்த குவியலாக கிடந்தான். சில போட்டோகிராஃபர்கள் சுற்றி சுற்றி வந்து பிளாஷ் தெளித்துக் கொண்டிருந்தார்கள். காட்சிகள் மாறிக்கொண்டிருக்க கிருபாகரன் கத்தினார், தர்மராஜ், இந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணுங்க. அந்த வீடியோ காட்சி திரையில் ஸ்டில்லாகி நின்றது. ஸ்டில்லின் ஒரு மூலையை ஸ்டிக்கால் தொட்டு காட்டினார். இது முரளிதானே? ஆமா சார். சுறுசுறுப்பா படம் எடுக்கிற அந்த சஃபாரி ஆள் போட்டோகிராஃபர் நரசிம்மன் தானே? எஸ் சார். அப்படின்னா இப்ப அனுலேகாவை சுத்தி சுத்தி வந்து படம் எடுக்கிற இந்த போட்டோகிராஃபர்ஸ் 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆமா சார். கொடூரமான முறையில் கண்கள் தோண்டப்பட்டதுக்கும் கைவிரல்கள் வெட்டப்பட்டதற்கும் காரணம் இப்பதான் புரியுது. மரணத்தோடு போராடும் அனுலேகாவை ஈவிரக்கமில்லாமல் இவங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தது யாரையோ பாதிச்சிருக்கு. இங்க மத்த காட்சியில் போட்டோ எடுக்கிறவங்க யார் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எல்லோருக்கும் பாதுகாப்பு போடுங்க. அந்த பம்பர் ஸ்டிக்கர் விவகாரம் என்னாச்சு தர்மராஜ்? ஸ்டூவில ஸ்டாண்ட் வச்சிருக்கும் மோகன் சொன்ன மாதிரி அண்டர் ஆட்டோ பாயிண்ட் கேருங்கிற வாசகத்தை சமீபத்தில் தான் கேட் பை ஆட்டோ பாயிண்ட்னு மாத்தி ஸ்டிக்கர் அடிச்சிருக்காங்க. புது ஸ்டிக்கர் போட்டதுக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ண கார்களின் லிஸ்டுகள் வந்து சேர்ந்திருக்கு. அதை இனிமே தான் அலசி பார்க்கணும். அந்த லிஸ்ட கொடுங்க தர்மராஜ். கிருபாகரன் பரபரத்தார். அத்தியாயம் 14. அந்த இளைஞன் ஃப்ரீஸ் 5 ஸ்டார் ஹோட்டலின் பார்க்கிங்கில் காரை நிறுத்தினான்.
வெளிர் நீல நிறத்தில் ஜீன்ஸ் பேண்ட்டும் கோடுகள் போட்ட வெள்ளை நிற ஷர்ட்டும் அணிந்திருந்த அவன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே பிஸியாக இருந்த ரிசப்ஷனை கடந்து சென்று லிப்டில் ஊஞ்சலாடி வெறிச்சென்றிருந்த 5வது மாடி வராந்தாவின் மையத்திலிருந்த அறைக்குள் நுழைந்தான். சொற்ப வினாடிகளில் உடை மாற்றினான். இப்பொழுது வெள்ளை பேண்ட், வெள்ளை ஷர்ட், சட்டையில் ஒரு கிளவர் பூ எம்ப்ராய்டரி. அது அந்த ஹோட்டலின் பேரர் யூனிஃபார்ம். அறைக்கதவை லேசாக திறந்து வைத்துக் கொண்டு லிப்டையே பார்த்தபடி காத்திருந்தான். ஏறக்குறைய 15 நிமிடம். லிப்டிலிருந்து வெளிப்பட்ட அந்த நபரை பார்த்து பேச வேகமாக அவரை நோக்கி போனான். கேட்டான், எக்ஸ்கியூஸ் மீ சார், போட்டோகிராஃபர் திரிவேதி நீங்க தானே? ஆமா. பெங்காலி பத்திரிகை ஆசிரியரை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா. அவரோட ரூம் 887 எந்த பக்கம் இருக்கு? சாரி சார், அவர் இப்போ ரூம் மாறிட்டார். ரூம் மாறிட்டாரா? ஆமா சார், அவர் இருந்த ரூம்ல ஏசி சரியா வேலை செய்யலன்னு வேற ரூமுக்கு போயிட்டார். எந்த ரூம்? வாங்க சார் காட்டுறேன். அவரை கூட்டிக் கொண்டு தான் தங்கியிருந்த அறையை நோக்கி போனான். இந்த ரூம் தான் சார். அறைக்குள் நுழைந்தான். அவனை தொடர்ந்து அறைக்குள் நுழைந்த போட்டோகிராஃபர் திரிவேதி என்ன யாரையும் காணோம் என்று திகைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே பிளச், அறைக்கதவு சாத்தப்பட்டது. திருக்கிட்டு போய் திரும்பினார். பேரர் யூனிஃபார்மில் இருந்த இளைஞனின் கையில் இப்பொழுது ஒரு துப்பாக்கி முளைத்திருந்தது. ஏய், என்ன இது? யார் நீ? அவன் துப்பாக்கியை உயர்த்தினான். மூச்சு காட்டாம அந்த பெட்ல போய் உட்கார். உட்கார். இல்லனா இந்த சைலன்சர் பிஸ்டல் உன்னோட இருதயத்தை குறிப்பார்த்து 6 தோட்டாக்களை அனுப்பும். பரவாயில்லையா? திரிவேதி வேர்த்து கொண்டு உட்கார்ந்தார். தொண்டைக்குழி அவஸ்தையா எச்சிலை விழுங்கியது. என்ன என்ன எதுக்காக இப்படி? அவன் சிரித்தான். உனக்கு இப்போ உன்னோட உயிரை காப்பாத்திக்கணுமேன்னு பயம் வந்திருக்குமே. உயிருக்கு போராடுத்தினா என்னன்னு இப்ப தெரியுதா? அழகையும் அற்புதத்தையும் படம் எடுக்க வேண்டிய உங்களை மாதிரியான போட்டோகிராஃபர்ஸ் கேமராக்கள் வக்கிரங்களை படம் எடுக்கலாமா? என்ன அப்படி பாக்குற? நான் இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பணக்கார வர்க்கத்தை சேர்ந்த ஒரு இளைஞன். எனக்கு இந்த உலகத்துல பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அனுலேகாவோட புன்னகை. எப்பவும் புன்னகை பூத்து இருக்கிற அந்த முகத்தை பெரிய திரையில் பார்க்கறதுக்காக அனுலேகா நடித்த படத்தை 100 தடவைக்கு மேல பாக்குற வெறிய நான். ஒரு அற்புதமான புன்னகைக்கு சொந்தக்காரியான என்னோட அனுலேகாவை துரத்தி கொண்டுட்டீங்களேடா பாவிகளா. அவளோட அந்தரங்க வாழ்க்கையை அம்பலப்படுத்தல. அப்படி என்னடா உங்களுக்கு ஆசை? அவ டைவர்ஸ் பண்ணுவா, மனசுக்கு பிடிச்ச இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவா. அது அவளோட இஷ்டம். உங்களுக்கு என்னடா வந்தது? ராத்திரியும் பகலுமா அவளை துரத்தி இப்போ அவளை புதைக்குழிக்கு அனுப்பிட்டு நீங்க எல்லோரும் சந்தோஷமா இருக்கலாமா? நான் விட மாட்டேன். அனுலேகா உயிருக்கு போராடிட்டு இருந்த பொழுது மொத்தம் 11 போட்டோகிராஃபர் ஸ்பாட்ல இருந்தீங்க. அவங்க யாருன்னு லிஸ்ட் பண்ணி அதை ஹிட் லிஸ்டா மாத்தி ஒவ்வொருத்தனையும் தீர்த்து கட்டிட்டு வரேன். முதல்ல முரளி, 2வது நரசிம்மன், 3வதா இப்ப நீ. உங்களுக்கு எல்லாம் பாக்குறதுக்கு கண்ணும் கேமராவை பிடிக்க விரல்களும் இனி தேவையா? இருக்கக்கூடாது. போட்டோகிராஃபர் திரிவேதி கைகளை கூப்பினார். என்ன ஒன்னும் பண்ணிடாத. நான் செஞ்சது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடு. உன்ன மாதிரியான மனிதாபிமானம் இல்லாதவங்களை மன்னிக்கக்கூடிய தகுதி இந்த மரணத்துக்கு மட்டுமே உண்டு. வேண்டாம், இனிமே நீ வாயை திறக்க கூடாது. அதோ அந்த மேஜை மேல வச்சிருக்க குளிர்பானத்தை எடுத்துக்குடி. அதை குடிச்ச 10 நிமிஷத்துல உன்னோட மரண போராட்டம் ஆரம்பமாகும். உன் உடம்புல ஒளிஞ்சிட்டு இருக்க உயிர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறத பார்த்து நான் ரசிக்கணும். நீ அந்த குளிர்பானத்தை எடுத்து அடுத்த 1 நிமிஷ நேரத்துக்குள்ள குடிக்கணும். இல்லனா இந்த பிஸ்டல் உன்னோட உடம்ப சல்லடையாக்கும். எது உசிதம்னு நீயே யோசனை பண்ணு. திரிவேதி பலியாடு மாதிரி பார்த்து கொண்டிருக்க அவன் மணிக்கட்டில் இருந்த வாட்சியை பார்த்தபடி வினாடிகளை எண்ண ஆரம்பித்தான். 5, 10, 12, 16. கட்டிலின் தலைமாட்டில் இருந்த டெலிபோன் தன் தொண்டையை திறந்து கூப்பிட்டது. துப்பாக்கியை திரிவேதியை பார்த்தபடி வைத்துக்கொண்டு ரிசீவரை நோக்கி போய் அதை எடுத்து காதுக்கு கொடுத்தான். பார்வை திரிவேதியின் மீது தீவிரமாக ஒட்டியிருந்தது. எஸ், ஹோட்டல் ரிசப்ஷன்ல இருந்து பேசினார்கள். மிஸ்டர் திலீப், உங்களை பார்த்து பேசுறதுக்காக ஒரு இளம் பெண் வரவேற்பறையில் வந்து காத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு உங்க ரூமுக்கு அனுப்பட்டுமா, இல்ல நீங்களே ரிசப்ஷனுக்கு வரீங்களா? ஒரு பொண்ணா? எஸ். பேரு சில்வியா. திலீப் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் பின்னால் கழுத்தில் எதுவோ குறுகுறுத்தது. திருக்கிட்டு போய் திரும்பினான். இன்ஸ்பெக்டர் கிருபாகரன் சத்தமில்லாமல் நின்று கொண்டிருக்க அவருடைய கையில் இருந்த பிஸ்டல் திலீப்பின் பிடரியை வருடி கொண்டிருந்தது. திலீப் திமிர முயல பிஸ்டல் அவன் கழுத்தில் அழுத்தமாக பதிந்தது. திலீப், உன் கையில இருக்கிற பிஸ்டலை அந்த கட்டிலின் மேல் எறி, இல்லனா தோட்டா கழுத்துல பாஞ்சிரும். எறிந்தான். ரிசீவரை வச்சிரு. உன்னை திரிவேதிக்கிட்ட இருந்து டைவர்ட் பண்றதுக்காக நான் சொல்லிக் கொடுத்த யோசனைப்படி ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் பேசினார். சில்வியாவுன்னு ஒரு பெண்ணோட பெயரை சொல்லி அவர் பேசியது எல்லாமே உடான்ஸ். பெங்காலி ஆசிரியர் யாரும் இந்த ஹோட்டல்ல வந்து தங்கல. உன்னை மடக்கி பிடிக்க போலீஸ் விரிச்ச வலை இது. போட்டோகிராஃபர் திரிவேதி இதுக்காக தன்னோட உயிரை பணயம் வச்சு ஒத்துழைக்க முன் வந்தார்.
அவர் கொடுத்த ஒத்துழைப்பு வீண் போகல. தூண்டில்ல மீன் மாட்டிக்கிட்ட மாதிரி நீ இப்ப மாட்டிக்கிட்ட. திலீப் ஏதோ பேச முயல. கிருபாகரன் கையமர்த்தினார். எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். கிளம்பு. தள்ளிக்கொண்டு நடந்தார். அத்தியாயம் 15. போலீஸ் ஸ்டேஷன். திலீப் லாக்அப் கம்பிகளுக்கு பின்னால் தெரிய பத்திரிகை நிருபர்களுக்கு மத்தியில் சிக்கியிருந்தார் இன்ஸ்பெக்டர் கிருபாகரன். கேள்விகள் வீசப்பட்டன. திலீப் மேல உங்களுக்கு எப்படி சார் சந்தேகம் வந்தது? 2 வீலர் பார்க்கிங் ஸ்டாண்டில் இருக்கும் மோகன் முரளியை கடத்திக்கிட்டு போன அம்பாசிடர் காரை பத்தி சொல்லும்பொழுது காரின் பின்பகுதியில் கேட் பை ஆட்டோ பாயிண்ட் எழுதப்பட்டிருந்தாக சொன்னார். நாங்க உடனே ஆட்டோ பாயிண்ட் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லிஸ்ட வாங்கி பார்த்தோம். அந்த லிஸ்ட்ல மொத்தம் 7 அம்பாசிடர் கார் வந்தது. அதுல 3 அம்பாசிடர் கார் ஓடாத கண்டிஷன்ல ஒர்க் ஷாப்பில் இருந்தது. மீதி இருந்த நாளில் 2 வெளியூர் போயிருக்க. முரளி கடத்தப்பட்ட நாளில் 2 அம்பாசிடர் மட்டும் சிட்டியில் இருந்திருக்கு. அந்த 2ல 1 திலீப் போடுது. இன்னொன்னு ஜுவல்லரி மார்ட் ஓனர் சடகோபனுக்கு சொந்தமானது. சடகோபனுக்கு கார் ஓட்ட தெரியாது. டிரைவர் தான் ஓட்டிக்கிட்டு போவார். ஆனா முரளி கடத்தப்பட்ட பொழுது காரை ஓட்டிய நபர் ஒரு இளைஞன் மாதிரி இருந்தான்னு மோகன் சொன்னார். சடகோபனின் டிரைவர் இளைஞன் கிடையாது. அவருக்கு 50 வயது. சோ திலீப் மேல சின்னதா ஒரு சந்தேக புள்ளிய வச்சோம். அதுக்கப்புறம் பீச்சில் இறந்து கிடந்த போட்டோகிராஃபர் நரசிம்மனின் பாடியை பார்த்துட்டு முதலா கூச்சல் போட்டதாக திலீப்பை சுட்டி காட்டினார் ராமநாதன் என்கிற ஒரே சாட்சி. முரளி சம்பந்தப்பட்ட கொலையிலும் சரி, நரசிம்மன் சம்பந்தப்பட்ட கொலையிலும் சரி, திலீப் பெயர் அடிப்படவே அவன் மேல சந்தேக புள்ளியை அழுத்தமா வச்சோம். போட்டோகிராஃபர்களுக்கு பாதுகாப்பு போட்ட கையோடு திலீப்பையும் க்ளோஸா வாட்ச் பண்ணினோம். திலீப் தன்னோட பிசினஸ் தொந்தரவுகளுக்கு பயந்து உள்ளூர்லயே ஹோட்டல்ல ரூம் எடுத்து 2-3 நாள் தங்குறது வழக்கம். அதே மாதிரி இப்பொழுதும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கினார். திலீப் உண்மையிலேயே குற்றவாளியா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஒரு வலை பின்னினோம். பெங்காலி ஆசிரியர் ஒருவரை பார்க்கறதுக்காக போட்டோகிராஃபர் திரிவேதி அந்த ஹோட்டலுக்கு வரப்போவதாக ஒரு மெசேஜை திலீப்பின் காதில் விழும்படியாக ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டை விட்டு பேச வைத்தோம். அதற்கு பிறகு திலீப்பின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தோம். திலீப் வெளியூர் சென்றிருந்த சமயம் ஹோட்டல் நிர்வாகத்திடம் இருந்த வேறு ஒரு டூப்ளிகேட் சாவியை உபயோகப்படுத்தி அந்த அறையை திறந்து கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கொண்டேன். எங்கள் யூகம் தப்பவில்லை. திரிவேதி வரும் நேரத்திற்கு பேரரை போல் யூனிஃபார்மை மாட்டிக்கொண்டு லிப்டில் வந்த அவரை மறித்து தன்னுடைய அறைக்கு கூட்டிக் கொண்டு வந்து அவரை தீர்த்து கட்ட முயன்றான் திலீப். ஏற்கனவே பேசி வைத்தபடி ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் இன்டர்காமில் பேசி திலீப்பை டைவர்ட் செய்ய நான் கட்டிலுக்கடியிலிருந்து வெளிப்பட்டு சத்தம் இல்லாமல் துப்பாக்கி முனையில் மடக்கினேன். அதுக்கப்புறம் நடந்ததுதான் உங்களுக்கெல்லாம் தெரியுமே. ஒரு நிருபர் குறுக்கிட்டு கேட்டார். எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்ன? போட்டோகிராஃபர் நரசிம்மனின் டெட் பாடி பீச்சில் கிடந்த பொழுது அதை முதலா பார்த்து சத்தம் போட்டதாக திலீப் ஏன் சொல்ல வேண்டும்? கிருபாகரன் புன்னகைத்தார். அதே சந்தேகத்தை நான் திலீப்பிடம் கேட்டேன். அவன் என்ன சொன்னான் சார்? அந்த அதிகாலை வேளையில் நரசிம்மனின் பாடியை டிஸ்போஸ் பண்ணத்தான் திலீப் பீச்சுக்கு வந்தானாம். பாடியை போட்டுட்டு போகும்பொழுது 2 மீனவ பெண்கள் அந்த பக்கம் வந்தார்களாம். அவங்க சந்தேகப்பட்டுடக் கூடாதுங்கிறதுக்காக பதட்டத்தில் அந்த பாடியை முதலா பார்த்த மாதிரி சத்தம் போட்டானாம். கூட்டம் கூட்டிடுச்சு. அதுக்கப்புறம் ரோந்து போலீஸ் வரவே அங்கிருந்து அவனால நழுவ முடியலையாம். ஒரு நடிகை மேல ஒருத்தனுக்கு இவ்ளோ அபிமானம் இருக்குமா? தாராளமா இருக்கும். நடிகைகளுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்ய ஒரு பெரிய இளைஞர்கள் கும்பலே தயாரா இருக்கு. அபிமான வெறியா மாறும்பொழுது முரளிகளும் நரசிம்மன்களும் பலியாவதை நம்மால் தடுக்க முடியாது. ஒரு பெண் அவ நடிகையாவே இருந்தாலும் இப்படித்தான் வாழணும் என்கிற வரைமுறைகள் இருக்கு. அந்த வரைமுறைகளை மீறும் பொழுது அவ இயற்கையாவே தண்டிக்கப்படுறா. அப்பேற்பட்ட தண்டனை அனுலைக்காக கிடைச்சிருக்கு. இது மாதிரியான மரணங்கள் இனிமே யாருக்குமே நிகழக்கூடாது சொன்ன இன்ஸ்பெக்டர் கிருபாகரனின் குரலில் உண்மையான வருத்தம் உறைந்து போயிருந்தது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான கதைகள் வேணும்னு சொல்லிட்டு அதையுமே மென்ஷன் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து நான் மோகினி கதை தான் போடலான்னு இருக்கேன். நான் அது ரெடியானோடனே உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோவில் நான் கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.